شما إسرائيل أدوناي إلهي أدوناي حاد أدوناي أولئيم இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை, ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தே, ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தே, அரியணை ஏற்றி அழகு பார்த்தீ, அரியணை ஏற்றி அழகு பார்த்தீ. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் மத்தியில் நான் நிற்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் போன முறைக்கு முந்தின முறை நான் பேசின அந்த செய்தியின் தொடர்ச்சியாக, அதாவது குமாரத்துவமா இல்ல வேலைக்காரனா என்ற அந்த அதே தொடர்புல கொஞ்சம் ஆழமா கொஞ்சம் பேசலாம் அப்படின்றதுக்காக தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். தேவன் உதவி செய்வாராக. இன்னைக்கு உலகத்துல இருக்க பெரிய பிரச்சனை, உலகத்துல இருக்க ஒரு மிக பெரிய பிரச்சனை அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க யாருன்னு அவங்க தெரிஞ்சுக்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனையே. அவங்க யாருன்னு அவங்க தெரிஞ்சுக்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனை. மோசே தேவன்கிட்ட உடைய பேர் என்ன அப்படின்னு கேட்கும் போது,
தேவன் என்ன சொல்றாருன்னா ஐ ஆம், ஐ ஆம், நான் அப்படின்னா ஐ ஆம்னா ஐ ஆம் வந்து ஃபுல் சென்டென்ஸ் கிடையாது. ஐ ஆம் வந்து ஃபுல் சென்டென்ஸ் கிடையாது. நான் டேஷ் விட்டாரு, அந்த டேஷை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். அந்த டேஷை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். அதாவது இயேசு திரும்ப வரும் பொழுது யோவான்ல வந்து 7 வார்த்தைகள் சொல்றாரு. நானே திராட்சை செடி, நானே நல்ல மேய்ப்பன், அந்த மாதிரி நானே திறந்த வாசல், அந்த மாதிரி ஒரு 7 காரியங்கள் சொல்றாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு நபரும் என்ன பண்ண முடியும், அந்த நானேக்கு அப்புறம் என்ன போட்டுக்கலாம், நிறைய காரியங்களை அந்த இடத்துல போட்டுக்கலாம். ஆனா அந்த இடத்துல நம்ம என்ன போடுறோம், அந்த இடத்துல நம்ம என்ன போடுறோம், நம்மளுக்கு போடுறது சரிதானா, இல்ல நான் யார், நான் யாருன்னு எனக்கு தெரியுமா? பக்கத்துல இருக்கவங்க பாருங்க, பக்கத்து கேளுங்க, நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ நான் ஸ்டார்டிங்ல சொன்ன போது ஐ ஆம் சொல்லிட்டு டேஷ், இல்ல நான் போட்டு ஒரு டேஷ், அந்த நான்கு அப்புறம் நான் இதுதான்ன்றது நீங்க என்ன சொல்வீங்க? அந்த நானுக்கு அப்புறம் நான் இதுதான். இப்போ ஒரு டீச்சர் எடுத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, நான் டீச்சர். இப்போ ஒரு பிஸ்னஸ்மேன்னா நான் பிஸ்னஸ்மேன். அப்போ அந்த மாதிரி நான் அப்படின்னு போட்ட பிறகு நம்ம என்ன எழுதுறோம், நான் எழுதின பிறகு நம்ம என்ன எழுதுறோம்? இது எதுக்கு முக்கியம்னா, இன்னைக்கு உலகம் இந்த நானுக்கு அப்புறம் என்ன போடணும்ன்றதுக்காக என்னென்னவோ தேடி அலைஞ்சு எங்கெங்கயோ சிக்கிக்கிறாங்க. அந்த நானுக்கு அப்புறம் என்ன என்ன போடணும்னு தெரியாம எப்படியோ என்னென்னவோ செஞ்சு கஷ்டப்பட்டு தேடி பார்க்கறாங்க. அவர்களை பத்தி அறிஞ்சுக்கணும் அப்படின்னு என்ன பண்றாங்க, சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க, சைக்காலஜிஸ்ட். இப்போ நம்மளதுல வந்து அவ்வளவு பேர் அந்த மாதிரி போல. ஆனா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் ஒரு சின்ன விஷயம்னால உடனே எங்க போய் நிப்பாங்கன்னா சைக்காட்ரிஸ்ட போய் நிப்பாங்க, ஒரு செஷன் எடுப்பாங்க. நான் யாரு, எனக்கு என்ன பிடிக்கும், அதெல்லாம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க. அப்போ இந்த மாதிரி அந்த காரியங்கள் நானுன்ற ஒரு இது இருக்கு. அந்த நானுக்கு அப்புறம் நான் என்ன போடுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல என்ன பண்ணுது உலகம், ரொம்ப மும்முரமா ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த ஒரு இதுதான் வந்து என்ன ஆகும், அவங்க யாருன்னு தீர்மானிக்கும். இப்போ நான் ஒரு சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு நான் சொன்னா எனக்குள்ள அதிகாரம், எனக்குள்ள மதிப்பு எல்லாமே எதுலதான் இருக்கு, அந்த நான் பக்கத்துல போடுற அந்த டேர்ம்ல தான் இருக்கு. இப்போ நான் அதுல வந்து ஏதோ குறைவா போடுறேன், நான் வந்து சாதா கூலி வேலை செய்யறவன் அப்படின்னு போட்டா அதுக்கேத்த மதிப்பு தான் அங்க இருக்கும். அப்போ அந்த நான் பக்கத்துல என்ன போடுறதுன்னே தெரியாம வேலையை போடலாம். இல்ல இப்போ சிலர் வந்து உடம்பு முடியாம இருப்பாங்க, என்ன சொல்லுவாங்க, நான் வந்து உடம்பு முடியாம இருக்கேன், நான் வந்து ஹார்ட் பேஷண்ட், நான் வந்து டயபெட்டிஸ் சுகர் பேஷண்ட். இது எல்லாமே எங்க போடலாம், நானுக்கு அப்புறம் போடலாம். அப்படி சொல்லும் போது மற்றவங்க கேட்கும் போது என்னன்னு தெரிஞ்சுக்கிறாங்க, உங்களை அடையாளப்படுத்துறதுக்கு எதை வச்சு அடையாளப்படுத்துவாங்க, அந்த நான் அப்படின்னு போடுறது பக்கத்துல என்ன போடுறோமோ அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, அடையாளம் கண்டுபிடிப்பாங்க. இப்போ உலகத்துல இருக்கவங்க வாசகர்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவங்க வழி மாறுறதுக்கு காரணமே இந்த நான் தான். நான் பக்கத்துல என்ன போடுறதுன்னு தெரியாம என்ன பண்ணிடுறாங்க, அந்த நான் பக்கத்துல என்ன போடணும்னு கண்டுபிடிக்கிறதுக்காக பண்ற வேலையில தான் என்ன பண்றாங்க, தவறான நிறைய இதுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. இப்போ சிலர் வந்து அந்த கொஞ்சம் லோக்கல் ஏரியாவா இருந்து வளரும் போது என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு பெரிய ரவுடிய பார்த்தோன்னே என்ன நினைக்கிறாங்க, அதே மாதிரி நானும் இருக்கணும்னு நினைக்கும் போது அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிடறான், அதுக்கு ஏத்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிடறான். அவன் வாழ்க்கையே அவன் அந்த நானுன்னு போட்டு அந்த டேஷ்ல என்ன ஆயிடுது, திரும்பிடுது.
ஆனா அவன் உண்மையிலேயே அது அப்படிதான் இருந்தானா, அப்படிதான் படைக்கப்பட்டானா, அது வந்து கேள்விக்குறியில தான் இருக்கும். உண்மையிலேயே தேவன் அவனை அதுக்காக தான் படைச்சாரா அப்படின்றது தெரியாது. ஆனா அதுக்கு பதில் தெரியாம என்ன பண்றாங்க, ஏதாவது ஒண்ணு நிரப்பிடணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா அதுதான் அவங்க அடையாளம். ஒரு 4 பேர் நம்மளை பார்த்து அதை பேசணும்னா அது இருந்தாதான் பேச முடியும். அப்போ என்ன பண்றாங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டு என்னென்னவோ பண்ணி பார்க்கறாங்க. சங்கீதம் 119:14 என்ன போட்டிருக்கு, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டேன். பிரமிக்கத்தக்க அதிசயமாய். 14, 119:14. இப்போ ஒருத்தரை தேவன் படைக்கும் பொழுது பிரமிக்கத்தக்க அதிசயமாய் படைச்சிருக்காரு. 131 சாரி 139 தானக்கா? 139 தான் மாத்தி. ஓகே, 139:14. அப்போ அவ்வளவு அருமையா தேவன் படைச்சிருக்காரு. நம்ம கீழே வசனங்களை நம்ம தொடர்ந்து வாசிப்போம். அப்படி படைச்ச தேவன் அவ்வளவு யோசிச்சு அப்படி படைச்சிருக்கும் பொழுது மனிதனுக்கு அது புரியாம அவன் என்ன பண்றான், வெவ்வேறு இடங்கள்ல போய் அவன் எப்படியோ தேடி எப்படியாவது அந்த நான் என்ன பண்ணிடணும், நிரப்பிடணும் அப்படின்னு சொல்லி பண்றான். 139 இந்த பைபிள்ல வாசிக்க வேணாம், அங்க டிஸ்பிளேல போடுவாங்க. அஹ் 13-18 பேஷன் டிரான்ஸ்லேஷன் வந்து நான் அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு அந்த இதுல வந்துடும். அது பேஷன் டிரான்ஸ்லேஷன் தான், ஆனா அது உங்களோட வசதிக்காக அது தமிழ்ல மாத்திருக்கு. 13-18. ஃபர்ஸ்ட் நம்ம சாதா இந்த நம்ம பைபிளையே படிச்சிடலாமா? 13-18. நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களில் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும் போது இன்னும் உம் அண்டையில் இருக்கிறேன். 13வது வசனத்தை பாருங்க. நீங்கள் என் உள்ளத்தை உருவாக்கினீர்கள். நீங்கள், அதாவது அத திருத்துவ தேவனை குறிக்கிறதுக்கு எப்படி எழுதியிருக்காங்க, நீங்கள் என் உள்ளத்தை உருவாக்கினீர்கள், என் மென்மையான உட்புறத்தையும் என் சிக்கலான வெளிப்புறத்தையும் வடிவமைத்து அவை அனைத்தையும் என் தாயின் நெய்தீர்கள். அதாவது இங்க அந்த அளவு இதா இல்லைனாலதான் நான் இந்த டிரான்ஸ்லேஷன் எடுத்து உங்களுக்கு நான் அதை விரும்புறேன். எப்படி திருத்துவ தெய்வம் நம்மளை எப்படி படைச்சாரா, உள்ளத்தை உருவாக்கினீர்கள், மென்மையான உட்புறத்தையும் சிக்கலான வெளிப்புறத்தையும் வடிவமைத்து என் தாயின் வயிற்றில் நெய்தீர்கள். தேவன் இன்னும் கீழே வசனம் போக போக எந்த அளவுக்கு உட்கார்ந்து தேவன் அந்த ஒரு மனிதனை இந்த உலகத்திற்கு கொண்டு வரதுக்கு முன்பதாக, அந்த சின்ன குழந்தைய கொடுக்கறதுக்கு முன்பதாக உட்கார்ந்து எந்த அளவுக்கு அவர் சிருஷ்டிக்கிறாரு அப்படின்றது இந்த சங்கீதக்காரர் அவ்வளவு அழகா எழுதுறாரு. அப்போ அவ்வளவு அழகா படைச்சுக்கப்பட்டது, அவ்வளவு அழகா படைக்கப்பட்ட மனுஷன். அப்புறம் 14வது வசனம், கடவுளே என்னை மிகவும் மர்மமான முறையில் சிக்கலாய் இருக்கிற
இதற்கு நன்றி. அதாவது இங்க சிக்கலா இருக்கிறது தப்பா நினைச்சுக்க வேணாம். அது வந்து மிஸ்டீரியஸ் வே வந்து அது டிரான்ஸ்லேஷன் அப்படி, அதாவது புரிய முடியாத ஒரு விதம். இன்னைக்கு மனுஷனுடைய உடம்ப இன்னுமே ஆராய்ச்சியாளர்கள் இன்னும் இப்படிதான் இது இப்படி செயல்படுதுன்னு அவனுக்கே தெரியல. எப்படி சாப்பாடு போகுது, அதுவே தானா என்ன பண்ணுது, அந்த ஆசிட் சுரக்குது. அந்த ஆசிட் வழியா அந்த சாப்பாடு என்ன ஆகுது, ஜீரணமாகி பலனா மாறுதுன்றதே அவனுக்கு என்ன புரியல, இன்னுமே அந்த அறிவுக்கு புரியல. சாதாரண ஒரு விஷயமே அவனுக்கு புரியல. என்ன சொல்றாங்க, ஒருத்தருடைய டிஎன்ஏலயும் ஆதாம் முதல் இருக்க எல்லாமே வந்து அதுல இருக்கு, இன்ஃபர்மேஷன் ஒரு டிஎன்ஏலே இருக்குன்னு சொல்றாங்க. மனுஷனை பத்தி ஒவ்வொரு நாள் அவன் படிக்க அவன் என்ன சொல்றான், இன்னும் கடலாதான் வரான். அப்போ கடவுளே என்னை மிகவும் மர்மமான முறையில் சிக்கலாய்க்கிறதற்கு நன்றி. நீங்கள் செய்யும் அனைத்தும் அற்புதமாக மூச்சடைக்க வைக்கிறது. ஒரு நிமிஷமும் நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ சும்மா நம்ம என்ன பண்றோம், இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போறோம், ஒரு ஆப்ரேஷன் ஏதோ ஒண்ணுன்னு வச்சுக்கோங்க. அவங்க அதை படிச்சு முதல்ல எத்தனையோ பிராக்டிஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து லைவ் பேஷண்ட் மேல விட மாட்டாங்க, உயிருள்ள பேஷண்ட்டை கொடுக்க மாட்டாங்க. ஹார்ட் பேஷண்ட்லாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, இறந்து போன பணத்துல தான் ஃபர்ஸ்ட் அவங்க ஆப்ரேஷன் பண்ணணும். எடுத்தோடனே என்ன பண்ணிட மாட்டாங்க, உயிருள்ள பேஷண்ட்டை கொடுக்க மாட்டாங்க. முதல்ல எதுல தான் பண்ணோம், செத்து போன அந்த மார்ச்சில் இருக்க பணத்தை எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, கிளாஸ் எடுப்பாங்க. அதை வச்சு அவங்க செஞ்சு பழகணும். அதுக்கப்புறம் ஏற்கனவே நல்லா தேர்னவர் பக்கத்துல நின்று பார்த்து பழகி எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவார் இவரு, ஆபரேஷனுக்கே கை வைக்கிற. அந்த அளவுக்கு தேவன் என்ன பண்ணியிருக்காரு, விசேஷித்த விதமா. நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த டைம் சாப்பிட்டு கரெக்டா பசி வருது, இந்த டைம் கரெக்டா நைட் இருட்டிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வருது, எந்திரிக்கிறோம், மூச்சு விடுறோம், உள்ள போற காத்துக்கு மூக்கு வச்சிருக்காரு, சாப்பிட்றதுக்கு வாய் வச்சிருக்காரு, கேட்கறதுக்கு காது வச்சிருக்காரு. இதெல்லாம் எப்படி அவர் யோசிச்சு ஒவ்வொரு இதையும், ஒரு சிற்பி அந்த ஒரு இதையும் அப்படியே உட்காந்து மெதுவா செதுக்குற மாதிரி உட்காந்து ஒவ்வொன்னுத்தையும் நம்ம ஒவ்வொன்றையும் யோசிச்சு பார்த்தாலுமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்மளுடைய மூளை அறிவா இருக்கட்டும். இப்போ இருதயத்தை வைக்கணும், இருதயம் வந்து என்னது சாஃப்ட் ஆனதுன்னொன்னே அதுக்கு என்ன பண்றாரு, விலா எலும்பெல்லாம் சுத்தி வச்சு அதுக்குள்ள பத்திரமா வைக்கிறாரு. மூளை கொஞ்சம் சாஃப்ட் ஆனது அப்படின்னோடனே அது சுத்தி என்ன பண்றாரு, மண்டை ஓடு. அப்போ ஒவ்வொரு காரியமும் இப்போ அப்படி யோசிக்கும் பொழுது எவ்வளவு விசேஷித்த விதமா ஒவ்வொரு அணுக்களும் ஒவ்வொன்றும் அவ்வளவு விசேஷித்தமா என்ன பண்றாரு, தேவனை படைச்சிருக்காரு. கடவுளே என்னை மிகவும் மர்மமான முறையில் சிக்கலாக்கிறதற்கு நன்றி. நீங்கள் செய்யும் அனைத்தும் அற்புதமாக மூச்சடைக்க வைக்கிறது. அதை நினைத்தாலே எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆண்டவரே, நீங்கள் என்னை எவ்வளவு நன்றாக அறிவீர்கள். படைக்கிறதுக்கு முன்னாடியே என்ன தெரியுது, இவன் 3 வேளை சாப்பிடுவான், அது அந்த 3 வேளை சாப்பிட்றது கழிவா வெளியே வரணும், அந்த கழிவா வெளியே வரலன்னா அவனுக்கு அது பிரச்சனை. எல்லாமே எப்போ தெரியுது, படைக்கிறதுக்கு முன்னாடியே. முதல் மனுஷன் படைக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் உட்காந்து யோசிச்சிருக்க. அதாவது மனுஷனை படைச்சிட்டாரு, அப்புறம் ஒரு ஐயோ இதை மறந்துட்டோமே அப்படின்னு அவர் செய்யல. அந்த முதல் படைப்பிலேயே இப்போ ட்ரையல் எரர்னு ஒரு மெத்தட் இருக்கு. எப்படின்னா சில பிளான்ஸ் எல்லாம் கம்பெனியில பேசுவாங்க, இது செய்யலாம் அப்படின்னு சொன்னோடனே சிலது வந்து பேசும்போது என்ன சொல்லுவாங்க, ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல பண்ணலாம் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுல என்ன தப்பு வருதோ அந்த தப்பை சரி செய்யலாம், திருப்பி அதை செய்யலாம். என்ன தப்பு வருதோ அதை அப்போ சரி செஞ்சு ஒரு 10-15 சரி தப்பு பண்ணி என்ன பண்ணிடுவாங்க, கடைசியில பர்ஃபெக்டான இதுதான் சரி, அப்புறம் இனி இதுதான் செய்யணும். அதுக்கப்புறம் வரவங்களாம் என்னதான் ஃபாலோ பண்ணுவாங்க,
அந்த ஒரே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. மீதி முன்னாடி இருக்க 15 விட மாட்டாங்க. ஏன்னா முன்னாடி இருக்க அந்த 15ல தப்பு இருக்கு, அதை சரி செஞ்சுதான் இது என்ன பண்ணிருக்கு, ஃபுல்லா வந்திருக்குன்றது அவங்களுக்கு தெரியும். ஆனா தேவன் மனுஷனை படைக்கும் போது சரி முதல்ல படைச்சிட்டு சரி 2வது நாள் இல்ல இதெல்லாம் தப்பா இருக்குன்னு அவர் பண்ணல. முதல் நாள் ஆதாமை எப்படி படைச்சாரோ அந்த ஆதாம் எப்படி படைக்கப்பட்ட இன்ன வரைக்குமே மனுஷன் அதே மாதிரிதான் இயங்கிட்டு இருக்கான். இல்ல இது மாத்துவோம், இது வந்து சரியில்லை, இந்த இடத்துல இருதயத்தை வச்சிருக்க கூடாது அப்படின்னு இல்ல. முதல் ஆதாம்க்கு எங்க இருதயத்தை வச்சாரோ இன்னைக்கு வரைக்கும் மனுஷங்களுக்கு அங்கதான் இருதயம். என்னைக்கு முதல் ஆதாமும் ஏவாளும் எப்படி படைக்கப்பட்டார்களோ இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே அப்படிதான் அதே விதத்தில் தான் என்ன பண்றாங்க, படைக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த வசனம் 15. நீர் என்னை மறைவான இடத்தில் சிருஷ்டித்தது போது என் சரீரத்தில் உள்ள எல்லா எலும்புகளையும் உண்டாக்கினீர். கவனமாக திறமையாக நீங்கள் என்னை ஒன்றும் இல்லாமல் ஏதோ ஒன்றுக்காக வடிவமைத்திரு. ஒண்ணுமே இல்லை, இப்ப நான் சொன்ன மாதிரி ஒண்ணுமே இல்லை. அப்ப என்ன பண்றாரு, மறைவான இடத்தில் என் சரீரத்தில் உள்ள எல்லா எலும்புகளையும் உண்டாக்கினீர். கவனமாக திறமையாக. எப்படி பண்ணியிருக்காரா நம்மள, கவனமாக திறமையாக. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் உங்களை கவனமா திறமையா படைச்சிருக்காரு. தேவன் உங்களை எப்படி படைச்சிருக்காரு, கவனமா திறமையா. சும்மா ஏனாதானோ செய்யணும் அப்படின்லாம் அவர் செய்யல. சும்மா மண் எடுத்து ஆதாம உருவாக்கணும், ஒரு 4 இதை உருட்டுவோம் அப்படிலாம் அவர் செய்யல. எப்படி செஞ்சாரா, கவனமா செஞ்சாரா, அதே நேரத்துல திறமையா செஞ்சாரா. 16வது வசனம். நான் ஆவதற்கு முன்பே என்னை யாராக படைத்தாய் என்று பார்த்தாய். உன்னை படைக்கிறதுக்கு முன்பதாகவே என்னது, இவன் நான் பக்கத்துல யார் வரணும்ன்றது யார் பார்த்தா, அங்க தேவன் பார்த்தார். படைக்கிறதுக்கு முன்பதாகவே என்ன, அதுல இங்க பாருங்க, நான் திருப்பி வாசிக்கிறேன். நான் ஆவதற்கு முன்பே என்னை யாராக படைத்தாய் என்று பார்த்தாய். நான் படைக்கிறதுக்கு முன்பதாகவே அங்க வெறும் ஆதாம படைக்கிறதுக்கு முன்னாடி அங்க என்னதான் இருக்கு, மண்ணுதான் இருக்கு. அந்த மண்ணை எடுக்கிறதுக்கு முன்னாடியே என்ன முடிவு பண்ணிட்டாரு, இவ இப்படிதான் ஆவான்றது எங்க பார்த்தாரு, அப்பயே பார்த்துட்டாரு. அப்புறம் நான் பகல் வெளிச்சத்தை பார்ப்பதற்கு முன்பே நீங்கள் எனக்காக எத்தனை நாட்கள் திட்டமிட்டீர்கள் என்பது உங்கள் புத்தகத்தில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ளது. என்ன பண்ணாங்களா, உட்கார்ந்து பிளான். எத்தனை நாட்களாக, அதாவது ஒரு நாள் பிளான் கிடையாது. தேவன் வந்து ஆரம்பம் இல்லாதவர். அப்ப என்னைக்கோ ஒரு நாள் உட்கார்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, மனுஷனை இந்த மாதிரி படைக்கணும்னு 3 பேரை உட்கார்ந்து பேசி அந்த திட்டத்தை என்ன வேற பண்ணியிருக்காங்க, ஒரு நோட்ல எழுதி வேற வச்சிருக்காங்க. இவ்வளவு இப்படி படைக்கணும், இப்படி அவன் வடிவமைக்கப்படணும், அவனுக்கு இது அவனை சுத்தி இருக்கணும், இந்த மரம் செடிகள் அவனை சுத்தி இருக்கணும், இந்த விலங்குகள் இருக்கணும்ன்றது உட்காந்து என்ன பண்ணியிருக்காங்க, காலமா நாட்களா உட்காந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரும் அந்த அளவுக்கு அவ்வளவு யோசிச்சு என்ன பண்ணியிருக்காங்க. 17-18 ஒவ்வொரு நொடியும் நீ என்னை பற்றி நினைக்கிறாய், உங்கள் ஒவ்வொரு எண்ணத்திலும்
நீங்கள் என்னை தொடர்ந்து போற்றுகிறீர்கள் என்று கருதுவது எவ்வளவு விலை மதிப்பற்றது மற்றும் அற்புதமானது. கடவுளே, ஒவ்வொரு கரையிலும் உள்ள மணல் துகள்களை விட என் மீது உமது ஆசைகள் அதிகம். எவ்வளவு அதிகமா? கடல் மீது உள்ள மணல் துகில்கள். அந்த துகள்கள்னா எடுத்து எண்ண முடியுமா? இப்போ சும்மா ஒரு கைப்பிடி எடுத்தா ஒரு கைப்பிடியிலேயே எண்ண முடியாது. உலகம் முழுக்க இருக்க அந்த மண துகள்கள் விட என்னது? உனக்கு மேல இருக்க அன்பு அதிகம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு காலையிலும் நான் கண் விழிக்கும் பொழுது நீங்கள் இன்னும் என்னோடு இருக்கிறீர்கள். சரி, மனுஷனை படைச்சிட்டோம், அவனை என்ன பண்ணிடலாம், அவன் பாட்டுக்கு அவன் போயிட்டான் அப்படின்னு இல்லாம நம்ம ஒவ்வொரு காலையில கண் முழிக்கும் போது யார் தான் காத்துக்கிட்டு இருக்கா? மூவரும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த வசனங்களை நீங்க நிதானமா உட்காந்து இனி வீட்டுல போகும்போது தேவன் உங்களை எப்படி படைச்சிருக்காருன்றதை நீங்க அதை ரசிச்சு நீங்க படிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரையும் யோசிச்சு நம்ம இப்படிதான் இருக்கணும், இப்படி இருக்கணும்ன்றத எத்தனை காலங்களா அவங்களுக்குள்ள அவங்க பேசி அதை ஒரு நோட்ல எழுதி அதை அதுக்கப்புறம் இவன் இப்படி இவன் இப்படி இவன் இவ்வளோ இதுல வரணும், அந்த நாளுக்கு அப்புறம் இவன் இதை தான் போடணும்னு என்னதான் பண்ணியிருக்காங்க. இத்தனை காலங்கள் நீ கடைசியில என்ன பண்ணியிருக்காங்க? அவ்வளவு அருமையா படைச்சிருக்காங்க. அவ்வளவு திட்டத்தோடு அவ்வளவு அருமையா அவர்கள் படைச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு உலகம் எங்க போகுது? அந்த நாளுக்கு அப்புறம் என்ன போடுறதுன்னு தெரியாம, அந்த நாளுக்கு அப்புறம் என்ன போடுறதுன்னே தெரியாம அலையுது. அதாவது ஒரு 4 விதமான கூட்டம். அதாவது என்ன, அந்த நாளுக்கு அப்புறம் என்ன போடுறதுன்னு தெரியாம ஏதோ ஒன்றோட சம்மந்தப்படுத்திக் கொள்வார்கள். ஒரு கூட்டம் என்னது, ஏதோ ஒன்று. ஏன்னா அவர்களை பத்தி அவர்களுக்கே தெரியல, நான் எவ்வளவு அழகானவங்கன்னு அவங்களுக்கு தெரியாதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி இதோட அழகா இருக்கவங்களை பார்க்கும்போது அந்த மாதிரி மாறணும்னு என்ன பண்ணுவாங்க, அவங்களோடு சம்மந்தப்படுத்தி கொள்வார்கள். இப்போ நான் இருக்கும் பொழுது நான் நிக்கிறேன், என் மைண்ட்ல எப்படி இருக்கு, நான் அழகு இல்லை, எனக்கு இதெல்லாம் இல்லைன்னொன்னே நான் என்ன பாக்குறேன், நான் ஏன் அழகு இல்லைன்னு நினைக்கிறேன். என்னோட பக்கத்துல வேற ஒருத்தர் நிற்கும் போது அவங்கதான் அழகுன்னு நினைக்கும் போது நான் என்ன பண்றேன், அவங்களோட இது பண்ணி அவங்கள மாதிரியே நான் மாற பாக்குறேன். நான் என்னுடைய தனித்துவத்தை இழந்து அவங்கள மாதிரியே என்ன பண்றேன், மாற பாக்குறேன். 2வது ஒரு கூட்டம் பொய்யை நம்பும் கூட்டம். பொய்யை நம்பும் கூட்டம் இதுதான் பெரிய கூட்டம். எதை நம்புறாங்க, நான் ஹார்ட் பேஷண்ட், நான் சுகர் பேஷண்ட், அதுக்குள்ள என்ன வேணா போட்டுக்கலாம், நான் பயப்படுறேன், நான் நாசமா போயிடுவேன், எனக்கு காசு வராது, இந்த மாதிரி நான் ஏழையாதான் இருக்கணும். தேவன் ஆதாம் ஏவாளை படைக்கும் பொழுது அந்த இடத்துல எதுவுமே என்ன இல்லை, நோயே இல்லை. நோய்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. அப்போ இந்த சரீரத்துல வர நோயின்றது என்னது, பொய். நான் போற சர்ச்ல அந்த பாஸ்டர் என்ன சொல்லுவார்னா, ஐ ஆம் சிக்னு அவர் சொல்ல மாட்டாராம். ஐ ஆம் சிக், அதாவது எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ல மாட்டாரு. ஐ ஆம் ஃபீலிங் சிக், எனக்கு உடம்பு சரியில்லாத போல இருக்கு அப்படின்னா என்ன, அது போயிடும். ஐ ஆம்ன்றது பர்மனன்ட், நல்லா புரிஞ்சுக்கணும். நானுக்கு அப்புறம் போடுறோம்ல, அது என்ன போடுறோமோ அது நம்மளுக்கு பர்மனன்ட். நான் ஹார்ட் பேஷண்ட்னா அது என்ன ஆயிடுச்சு, பர்மனண்டா ஆயிடுச்சு. அப்ப யார் பார்க்கும் பொழுதும் அடுத்து எத்தனை வருஷம் கழிச்சோ என்ன எப்படிதான் பார்ப்பாங்க உங்களை, எப்போ பார்க்கும் போது என்ன கேட்பாங்க, இருதயம் நல்லா இருக்கா, இல்ல டயபெட்டிஸ் இருந்தா சுகர் லெவல்ல இருக்கான்னு தான் கேட்பாங்க.
நான் சுகர் பேஷண்ட்னு சொல்லிட்டா அடுத்து எந்த ஃபங்க்ஷன்ல பார்த்தாலும் என்னதான் கேட்கறாங்க? ஒரு ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டோன்னே என்ன கேட்கறாங்க? சுகர் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சான்னு தான் கேட்பாங்க. அப்போ அந்த நானுக்கு அப்புறம் நம்ம என்ன போடுறோன்றதுல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா அதுவே நம்மளுடைய அடையாளமாவே மாறிடும். எங்க பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்க? அதை வச்சே கேட்பாங்க. மூணாவது கூட்டம், அவர்களுக்கு வருகிற சக்சஸ், வெற்றியை நோக்கி அந்த நானை வச்சிருவாங்க. எனக்கு ஒரு நல்ல வீடு இருக்கு, எனக்கு நல்ல ஒரு கார் இருக்கு, நல்ல ஒரு குடும்பம் இருக்கு, இப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கு. அந்த நானுக்கு அப்புறம் சேர்க்கறதுக்கு இப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கு. நாலாவது ஒரு கூட்டம், அவர்கள் வேலையை வந்து சேர்த்துப்பாங்க. நான் டீச்சர், நான் வந்து ஹெட் மாஸ்டர், நான் போலீஸ்மேன், நான் வக்கீல், நான் எம்எல்ஏ, நான் பாஸ்டர். பாஸ்டர் குடும்பம் என்ன பண்ணிக்கிறாருன்னா பாஸ்டர், பெரிய பாஸ்டர், அதுலயுமே நிறைய இருக்கு. அதெல்லாம் என்ன பண்றாங்க? அந்த நானுக்கு அப்புறம் சேர்த்துக்கிறாங்க. அது ஏன் அவங்க அந்த நானுக்கு அப்புறம் சேர்க்கிறாங்கன்னா அதுதான் அவங்களுடைய அடையாளமா அவங்க நினைக்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய அடையாளமா நினைக்கிறாங்க. சரி, அப்போ இது சரியா தவறா? இதெல்லாம் சரியா தவறா? சரி, அப்போ இது சரியா தவறா அப்படின்னு பார்த்தா, இது தவறா இருந்தா அப்போ நான் வந்து நான் இப்போ தனாக்கா வந்து டீச்சர், அப்போ அவங்க நான் டீச்சர்ன்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இது தவறுன்னு நான் சொன்னா, இப்போ நான் பிஸ்னஸ் பண்றேன்னா நான் பிஸ்னஸ் மேனு தான் நான் சொல்லணும். அப்போ நான் எப்படி அதை சொல்லணும்? சரி, அதுக்கு முன்பதாக பிலிப்பியர் 3:4-5. மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். இங்க பவுல் என்ன சொல்றாரு? அவரோட நான்களை சொல்றாரு. பவுல் அவரோட நானுக்கு அப்புறம் என்னென்ன போட்டிருக்காருன்றத பவுல் சொல்றாரு. முதலாவது 8ஆம் நாளில் விருத்தம் சேதன பண்ணப்பட்டவன், நான் இஸ்ரவேல் வம்சத்தான், நான் பெஞ்சமின் கோத்திரத்தான், நான் எபிரேயன் பிறந்த எபிரேயன், நான் நியாயப்பிரமாணத்தின் பரிசேயன், நான் பக்தி வைராக்கியத்தினால் சபையை துன்பப்படுத்துகிறவன், கடைசியில நான் நியாயப்பிரமாணத்தின்படி நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன்றது அவங்களுடைய இதுல எனக்கு ஈக்குவலா யாருமே என்ன பண்ண முடியாது. அந்த நான் இடத்துல எனக்கு ஈக்குவலா யாராலையும் போட முடியாது. இது வந்து பவுலோட ஐடென்டிட்டி. அவர் யாருன்றத அவர் என்ன பண்றாரு? இதுதான் நான் அப்படின்னு அவர் என்ன பண்றாரு? அநேக காரியங்களை கொடுக்கிறாரு. அப்புறம் 7-8 வசனங்கள். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இப்போ அதே மாதிரி அந்த டிபிடில இப்ப தமிழ்ல போடுறேன். அது 7-8 வசனம் மட்டும். ஆயினும் நான் ஒரு காலத்தில் பெருமையை சேர்த்த அனைத்து சாதனைகளையும் நான் இப்பொழுது கைவிட்டு விட்டேன். அதாவது முதல்ல அந்த 7 காரியங்களை சொன்னது என்ன சொல்றாரு? ஆயினும், அதாவது நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் தான், நான் யூதனுக்கு யூதன் தான், நான் பெஞ்சமின் கோத்திரம் தான், அந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லி என்னால நியாயப்பிரமாணத்தினால குற்றம் சாட்டப்பட முடியாதவன் தான், இதெல்லாம் எனக்கு இருக்கு. ஆயினும் நான் ஒரு காலத்தில் பெருமை சேர்த்த அனைத்து சாதனைகளையும் நான் இப்பொழுது கைவிட்டு விட்டேன்.
இயேசு கிறிஸ்துவை என் ஆண்டவராக அனுபவிப்பதில் உள்ள மகிழ்ச்சியுடன் ஒப்பிடுகையில் நான் அனைத்தையும் ஒன்றுமில்லாமல் என்று கருதுகிறேன். எதை ரெண்டுத்தையும் இங்க வைக்கிறாரு? அந்த நான் அவர் சேர்த்த எல்லாத்தையும் ஒரு சைடு வச்சிடறாரு தராசுல. இன்னொரு இடத்துல இயேசு கிறிஸ்துவை என் ஆண்டவராக அனுபவிப்பதில், அதாவது இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக அனுபவிப்பதில்னா, சங்கீத 23 தாவீது என்ன சொல்றாரு? கர்த்தரன் மேய்ப்பரா இருக்கிறார். அப்போ ஒரு பக்கத்துல இப்போ பவுல் என்ன வைக்கிறாரு? நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், நான் என்னது யூதன், எல்லாத்தையும் வச்சுட்டு நான் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன்ற 7 காரியங்களை வச்சுட்டு இந்த பக்கம் என்ன வைக்கிறாரு? கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார்ன்றதை வைக்கிறார். அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் இவருக்கு அடையாளம் இப்போ என்ன? இயேசு கிறிஸ்துவை என் ஆண்டவராக அனுபவிப்பது. இந்த பக்கம் எல்லாத்தையும் வச்சுட்டு என்ன சொல்லிட்டாரு? அதுல உள்ள மகிழ்ச்சிக்கு இது ஈடு கிடையாது. அடுத்து 8வது வசனம், அவரை உண்மையாக அறிந்து கொள்வது என்பது எனது கடந்த காலத்திலிருந்து அனைத்தையும் விட்டுவிடுவது மற்றும் எனது பெருமைகளை குப்பை மேட்டின் மீது வீசுவதாகும். என்ன பண்ணிட்டாரு? குப்பை மேடு. இந்த சில இடங்கள்ல அப்படியே குப்பையா சேர்த்து வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணிட்டாராம்? அவ்வளவுத்தையும் எடுத்து வீசிட்டாரு. எதனால? இயேசு கிறிஸ்துவை அறியும் நிஜத்தில் நான் செழுமை அடைந்து அவருடைய மகத்துவமும் அனைத்திலும் அவரை ஆண்டவராக எல்லாம் இப்பொழுது எனக்கு எருவின் குவியல் போனானது. எப்படி ஆயிடுச்சா? எல்லாமே குப்பை. எதனால? இயேசு கிறிஸ்துவை அறியும் நிஜம். எல்லாவற்றிலும் தேவன் தான் இருக்கிறாருன்னு அறியணுன்றதுக்காக. அதனால இப்போ இவர் இந்த நிஜத்தை போட்டுக்கொண்டனால இப்போ ஒரு யூதன் இல்லைன்னு ஆயிடுவாரா? யூதன் தான். ஆனா அவருடைய நிஜம் எதுல இருக்கு? இதுல இருக்கு. இப்போ இன்னும் இதை ஈஸியா சொல்லி கொடுக்கணும்னா, இப்போ ஒரு இப்போ ஒரு ஷூட்டிங் போகும்போது அதுல என்ன பண்றாங்க? போலீஸ் ட்ரெஸ் போட்டு ஷூட்டிங் எடுக்கிறாங்க. இப்போ அந்த போலீஸ் ட்ரெஸ்ஸோட நடிச்சவர் என்ன பண்றாரு? ரோட்ல நிக்கிறாரு. ஒரு பெரிய ஆபீசர் மாதிரி ஷூட்டிங்ல போட்டு என்ன பண்ணியாச்சு? நடிச்சாச்சு. இப்போ டீ பிரேக்காக என்ன பண்றாரு? பக்கத்து கடையில டீ வாங்குறாரு. இப்ப அந்த யூனிஃபார்முக்கு பயந்து என்ன பண்ணிடுவான்? டீ ஃப்ரீயா கிடைச்சிரும். டீ என்ன பண்ணிரும்? ஃப்ரீயா கிடைச்சிரும். ஆனா அவன் நடிகன்னு தெரிஞ்சோடனே என்ன பண்ணுவான்? காசு கேட்பான். இப்போ அதிகாரம் எதுல இருக்கு? யூனிஃபார்ம்ல இருக்கா? அதை போடுற நபர்கிட்ட இருக்கா? யூனிஃபார்ம்ல இருந்திருந்தானா அவன் யாருன்னு தெரிஞ்ச பிறகு என்ன பண்ணிருக்க கூடாது? காசு கேட்டிருக்க கூடாது. இப்போ அதுவே ஒரு போலீஸ் ஆபீசர், ஒரு கமிஷனரே வச்சுக்கோங்க, மஃப்டியில ஐடி கார்டை காமிச்சு நான் போலீஸ் ஆபீசர்னு சொன்னா எல்லாம் பயப்படுவாங்களா மாட்டாங்களா? ஏன் பயப்படுறாங்க? அவர் அந்த எக்ஸாமை படிச்சு பாஸ் பண்ணி அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணியிருக்காரு? அந்த லெவலுக்கு வந்திருக்காரு. அவருக்கு யூனிஃபார்மே இல்லைன்னா கூட அவருக்கு எங்க இருக்கு? அதிகாரம் கையில இருக்கு. இப்போ நான் டீச்சரோ எதை வேணா நான் போட்டுக்கலாம். ஆனா அது என்னதுதான்? எனக்கு சும்மா ஒரு யூனிஃபார்ம். அதை நான் கலட்டி வச்ச பிறகுதான் உள்ளதான் என்ன இருக்குது? நிஜம் இருக்குது. அது பாஸ்டா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், இது என்னது? வெறும் யூனிஃபார்ம். நிஜம் உள்ள வேற ஒண்ணு இருக்கு. அந்த நிஜத்தோட இந்த யூனிஃபார்மை போடும் பொழுது என்ன ஆகுது? அதுக்கு அதிகாரமே வேற. ஆனா இந்த நிஜமே என்னன்னு தெரியாம வெறும் யூனிஃபார்மை போட்டுட்டு வெளியே போகும் பொழுது அதுக்கு பிரயோஜனமே இல்லை.
இந்த நிஜத்தை புரிஞ்சுட்டு நம்ம யூனிஃபார்மை போடும் பொழுது நம்முடைய லைஃபே வேற மாதிரி இருக்கும். வேலையில கஷ்டமே பட தேவையில்லை, பிசினஸ்ல கஷ்டமே பட தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு அனுகூலமான ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துருவோம். என்ன பிரச்சனைனா, நம்ம அந்த நிஜத்தை விட்டுட்டு இந்த வேஷமான அந்த வெளியே உள்ள அந்த இதை என்ன பண்றோம், பிடிச்சிக்கிட்டு இருக்கனால அதை எப்படியாவது தக்க வச்சுக்கணும்னு இப்போ இப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ வெளியில உள்ளவங்க இப்போ ஒரு வேலை வேணும்னா அதுக்கு ஏதாவது வேலை கிடைக்கலன்னா என்ன பண்ணணும், காசு கொடுக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்ன்றத தந்திரமா என்ன பண்ணுவாங்க, செய்ய பார்ப்பாங்க. ஏன்? அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன நிஜம் என்னது, அந்த வெளியே போட்டிருக்கிறது தான். நான் ஒரு கவர்மெண்ட் வேலையில இருக்கேன்னு சொல்றது அவங்களுக்கு என்னது, அதுதான் அவங்களுடைய நிஜம். அதனால அந்த கவர்மெண்ட் வேலைக்குள்ள போறதுக்காக என்ன பண்றாங்க, பணம் கொடுக்குறாங்க, என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையுமே செய்யறாங்க. அப்போ என்னுடைய நிஜம் என்ன, என்னுடைய நிஜம் என்ன? அதாவது வெளியே நான் பிசினஸ் மேனா இருக்கலாம், ப்ரொஃபஷனலா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனா இது எதுவுமே என்னுடைய நிஜம் அல்ல. இன்னும் சொல்ல போனா, இன்னும் இப்போ சபைக்குள்ள வந்தா என்ன சொல்றாங்க, நான் ஆவியில நிறைவேன், நான் அந்நிய பாஷை பேசுவேன், நான் ஆவியின் வரங்களை வெளிப்படுத்துவேன், நான் மக்களை சுகமாக்குவேன், நான் பிரசங்கம் பண்ணுவேன். இது எதுவுமே கூட ஒருத்தருடைய நிஜம் கிடையாது. இது எதுவுமே கூட ஒருத்தருடைய நிஜம் கிடையாது. இப்போ இயேசு என்ன பண்ணாரு, சுகமாக்குனாரா? இயேசு சுகமாக்குனாரு. இயேசு என்ன பண்ணாரு, எல்லாரையும் வியாதிகளை விரட்டுறாரு, வியாதிகள் பேய்களை விரட்டுறாரு, தண்ணி மேல நடக்கிறாரு, மீன் அற்புதமா வருது, அவ்வளோ அற்புதங்கள் அதிசயங்கள் அடையாளங்கள் பிரசங்கம் பண்றாரு, எல்லாமே செய்யறாரு. ஆனா அவர் அது எப்படிதான் போட்டிருந்தாரு, ஒரு வெளியே ஒரு அவுட்டர் ட்ரெஸ். அவர் அதோட அவரை சம்பந்தப்படுத்திக்கவே இல்லை. யாரோட மட்டும்தான் சம்பந்தப்படுத்திக்கிட்டாரு, பிதாவோடு மட்டும்தான். அவர் பிதா, நான் குமாரன். அவர் பிதா, நான் குமாரன். அது ஒண்ணுதான் அவருடைய அடையாளம். அவர் மற்றது எதுவுமே அவர் யோசிக்கல. அவர் உண்மையிலே பண்ண அற்புதங்கள்லாம் அவர் வச்சு அவர் அடையாளப்படுத்தி இருந்தார்னா எங்கேயோ அவரை அடையாளப்படுத்திருக்கலாம். அதனாலதான் பேதுரு கிட்ட பேசும்போது அவர் என்னன்னு பேசுறாரு, மத்தேயு 16:13-16. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசையில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகி என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து என்றார். இப்போ இங்க பாத்தீங்கன்னா அதுல என்னென்னலாம் சொல்றாங்க, அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா தீர்க்கதரிசிகள் அப்படின்னு வெவ்வேறு விதமா, அதாவது அவர் செய்யற அடையாளங்களை வச்சு அவர் என்ன பண்றாங்க, நீங்க இதுதான்றது என்ன பண்றாருங்க, அவருக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குறாங்க. கடைசியில அவர் கேட்கிறாரு, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லும் போது பேதுரு என்ன சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. முன்னாடி சொன்னதுக்கு எதுக்குமே ரெஸ்பான்ஸ் கொடுக்காம இதுக்குதான் என்ன சொல்றாரு, பரலோகம் உனக்கு வெளிப்படுத்துச்சு. எரேமியான்னு சொல்லும் போதும் அவருக்கு இதாவல, ஏசாயான்னு சொல்லும் போதும் அவளை, யோவான் ஸ்நானகன்னு சொல்லும் போதும் அவளை, தீர்க்கதரிசிகள்னு சொல்லும் போதும் அவருக்கு என்ன ஆகல, ஏன்னா அது அவருடைய அடையாளம். அவங்க செஞ்ச மாதிரி இவர் செஞ்சாலும், அவர்கள் செஞ்ச மாதிரி அந்த ஒரு அடையாளம், அந்த அடையாளங்களோடு இவர் செஞ்சாலும் அவரோட அடையாளம் எதுலதான் இருந்துச்சு, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன்.
அற்புதம் செய்கிறவரு, இவர் வந்து அற்புதம் செய்கிறவரு, எரேமியா மாதிரி இல்ல எலியா மாதிரி. எலியாவுக்கு ஒப்பிட்டு ஒருத்தர் பேசும்போது எவ்வளவு ஒரு சந்தோஷம். யோசிச்சு பாருங்க, ஒரு 4 அற்புதம் பண்ணோனே இவர் என்ன பண்றாரு, எலியா மாதிரினா நம்மளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனா அவர் அதுல எதுவுமே அவர் மைண்ட் பிக்ஸ் ஆகாம எங்க வந்து நிக்கிறாரு, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். வெளியே வந்து அவர் போட்டிருந்த கூட வந்து எலியா மாதிரி அற்புதங்கள் செஞ்சாரு, எரேமியா மாதிரி எல்லாத்தையும் செஞ்சாரு, பல தீர்க்கதரிசிகள் மாதிரி எல்லாத்தையும் செஞ்சாரு. அதை விட அதிகமா செஞ்சாலும் அவரோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி, அவருடைய தனித்தன்மை, அவருடைய இருதயெல்லாம் எங்கதான் இருந்துச்சு, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். சரி, ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 2 பேரை கம்பேர் பண்ணி. ஒருத்தர் அவரோட அடையாளத்தை அவர் செய்த அந்த தொழில் மேல வச்சிருந்தாரு, இன்னொருத்தர் அப்படி இல்லாம இருந்தார். முதலாவது சவுல். 1 சாமுவேல் 15 திருப்பிப்போம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தேவன் என்ன சொல்றாரு, எல்லாத்தையும் அழிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது சவுல் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் அழிக்காம கொஞ்சம் வந்து ரிட்டர்ன் எடுத்துட்டு வந்துடுறாரு. சவுல் என்ன பண்றாரு, கொஞ்சம் வந்து ரிட்டர்ன் எடுத்துட்டு வரும்போது 20-21 வாசிப்போம். சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுவதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். இங்க என்ன ஆயிடுச்சு, ஆடு மாடுகள்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. சாமுவேல் என்ன கேட்கிறாரு, ஆடு மாடுகள் சத்தம் கேட்குதுன்னு சொல்லும் போது சவுல் என்ன சொல்றாரு 20வது வசனத்துல, நான் போய் அமலேக்கியரை சங்காரம் பண்ண, ஆனா இந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஆடு மாடுகளை கொண்டு வந்துட்டாங்க. அதாவது நான் கொண்டு வரல, அவங்க தான் கொண்டு வந்தாங்க. சரி, எதனால இந்த ஜனங்கள் கொண்டு வந்தா இவர் என்ன பண்ணிருக்கணும், இல்ல கொண்டு வராதீங்க வெட்டி இருக்கணும். ஆனா ஏன் கொண்டு வர விட்டாரு? 24வது வசனம். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். யாருக்கு பயந்து? ஜனங்களுக்கு பயந்து அவர் சொல் கேட்டேன். இப்போ சவுல் இருக்காரு. சவுல் எதனால ஜனங்களுக்கு பயந்தார்? சவுல் எதனால ஜனங்களுக்கு பயந்தார்னா, அவருடைய அடையாளத்தை என்னன்னு வச்சிருந்தாரு, ராஜாவாக வச்சிருந்தாரு. அவருடைய அடையாளத்தை என்னன்னு வச்சிருந்தாரு, ராஜாவாக. நான் ஒரு ராஜா அப்படின்ற ஒரு அடையாளம் வச்சிருந்தனால ஜனங்கள் தேவன் இவருக்கு ஒண்ணு சொல்லி செய்யும் பொழுது ஜனங்க என்ன பண்றாங்க, அதற்கு எதிர்த்து செய்யும் பொழுது இவர் அடையாளம் எங்க இருக்கு, தேவன் தந்த அந்த சிங்காசனத்து மேல இருந்து தேவன் தந்த அந்த ஒரு இதுல என்ன இருந்துச்சு, நான் ஒரு ராஜான்ற ஒரு அடையாளம் இருந்த உடனே அதை தக்க வைத்து கொள்ளணும்னு என்ன பண்ணிடுறாரு, ஜனங்களை பார்த்து பயந்துடுறாரு. அடுத்த வசனம் 25வது வசனம். இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றான். இப்ப என்ன சொல்றாரு, ஏன்னா இப்போ ஜனங்க இப்பயும் என்ன பேசுறாரு, என்னோட திருப்பி கூட வாங்க. எதுக்கு? அங்க பலி செலுத்தணும். ஏன்னா ஜனங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவர் கூட வரலன்னா தீர்க்கதரிசி வந்துட்டு, அதாவது சாமுவேல் வந்து அந்த டைம் என்ன தீர்க்கதரிசியும் நியாயாதிபதியும், அவர் வந்துட்டு என்ன பண்ணல, இவரோட சேரல, விட்டு போயிட்டாருன்னா என்னன்னு ஜனங்களுக்கு தெரிஞ்சிடும், தேவன் அவரோடு இல்லைன்னு தெரிஞ்சிடும். அப்ப எல்லாரும் என்ன ஆயிடுவாங்க, அந்த ராஜ்யத்தை விட்டு போயிடுவாங்கன்ற இந்த பயத்துல இவர் என்ன சொல்றாரு, அந்த ராஜரிகத்தை வச்சுக்கணும்னு என்னோட கூட வாங்க. அதே 30வது வசனத்துல திருப்பி சொல்லுவார் பாருங்க. அதற்கு அவன், நான் பாவம் செய்தேன். இப்போது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றான்.
இந்த வசனத்தை தெளிவா படிச்சு பாருங்க. அதற்கு அவன், நான் பாவம் செய்தேன். அது என்ன சொல்றாரு? நான் பாவம் செய்தேன். இப்பொழுது என் ஜனத்துக்கு முன்பாகவும் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனை கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு. என்னன்னு சொல்றாரு, உம்முன்னு சொல்றாரு. மை யார் ரெண்டுமே வித்தியாசம் இருக்கு. எந்துன்னு சொல்றாரு, உங்களுதுன்னு சொல்றாரு. எதெல்லாம் எந்துன்னு சொல்றாரு? என் மூப்பருக்கு முன்பாகவும் என் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாகவும். ஆனா உம்முடைய தேவன் இங்க என்ன இல்ல, என்னுடைய தேவன் இல்ல. என்னுடைய தேவன் எங்க போயிடுச்சு? அடையாளம் எதுல போயிடுச்சு? ஜனங்களும் இஸ்ரவேல் மேல இருக்க அந்த ராஜ சிங்காசனத்து மேல போனனால. ஆனா தேவன் அவனுடைய தேவன் தானே, தேவன் அவனுடைய தேவன் தானே. அங்க என்ன சொல்லியிருக்கணும்? நான் பாவம் செய்த, ஏன் தேவனுக்கு முன்பதாக தானே பேசும். உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு. உம்முடைய பார்வோன் மோசையை பார்த்து பேசும்போது எப்படி சொல்றாரு? உன்னுடைய தேவனை நோக்கி நீ ஆராதனை செய்ய போக விட மாட்டேன்னு தான் பேசுவார். மோசையை போய் கேட்கும் போது என்ன சொல்றது? என் தேவனை ஆராதிக்க விடு. இப்ப இவர் எந்த நிலைமையில நின்று பேசுறாரு? ஒரு பார்வோனின் நிலைமையில. உம்முடைய தேவன், அது என்னுடைய தேவனே இல்லைன்ற ஐடென்டிட்டி. அதாவது அவர் அந்த என்னுடைய ராஜரீகம் தான் முக்கியம் அப்படின்னு அவர் அதுக்குள்ள வரும் பொழுது அவருடைய உண்மையான இதையே இழந்துட்டாரு. உண்மையான இது என்ன? யாவே தேவன் தான் அவருடைய தேவன். அங்க உம்முடைய தேவன்னு சாமுவேலை பார்த்து அவர் சொல்லியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா ஜனங்களுக்கு பார்த்து பயந்து பயந்து ஜனங்களை காத்துக்கொள்ளணும், அந்த ராஜ்யத்தை காத்துக்கொள்ளணும்ன்ற அந்த ஒரு அடையாளத்தோடவே இருந்தனால அங்க என்னுடைய தேவன் சொல்ல வேண்டிய இடத்துல உம்முடைய தேவன் வந்துருச்சு. ஆனா என்னுடைய ஜனங்கள், என்னுடைய இஸ்ரவேல் மக்கள் அந்த மாதிரி வருது. என் மூப்பர் அப்படின்னு வருது. ராஜரீகத்தை என்ன பண்ணிட்டாரு? தன்னுடைய அடையாளமாய் மாற்றிவிட்டார். அதே தாவீதை எடுத்து பாருங்க. சங்கீதம் 51 பார்க்கும்போது என்ன சொல்றாரு? அந்த தவறு செய்து அந்த சங்கீதத்தை எழுதும் போது பாருங்க, உம்முடைய பிரசனத்தை, என்னுடைய பிரசனத்திலிருந்து என்னை தள்ளி விடாதேயும். 51:11 வரும்னு நினைக்கிறேன். 10:11. உடைய பிரசனத்திலிருந்து என்னை தள்ளி விடாது. அதாவது இவருடைய ராஜ்யம் அவருக்கு பெருசா தெரியல. தாவீதுக்கு அவருடைய ராஜ்யம் பெருசா தெரியல. 11. இவருக்கு என்ன பண்றது? ராஜ்யம் பெருசா தெரியல. ஏன் ராஜ்யம் பெருசா தெரியல? அவருடைய அடையாளமா எதை வைக்கல? நான் ராஜான்றத அவர் என்ன பண்ணல? அடையாளமே படுத்தல. அவரோட அடையாளம் எல்லாம் என்ன? கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் மேல அவர் அந்த அடையாளத்தை வச்சு வச்சு வந்தனால அவர் ராஜான்ற அந்த இதை எடுத்து அவர் மேல போட்டாலும், இப்போ தாவீது நடந்து போகும் போதுல என்னன்னு சொல்லியிருப்பாங்க? ராஜா வருகிறார்னால சொல்லியிருப்பாங்க. இவர் போய் வேற ஏதோ ராஜாவை சந்திக்கும் போது இவர் என்னன்னு கை கொடுத்து சொல்லியிருப்பாரு? நான் இஸ்ரவேலின் ராஜான் தான் அவரே அவர் அறிமுகப்படுத்திக்க முடியும். ஆனா அது அவருடைய அடையாளமாய் இல்ல. அது அந்த அடையாளமா இல்லாதனால என்ன? அதை தக்க வைக்கணும். ஒவ்வொரு காரியங்களும் அப்சலோம் அவர் விரோதமா எந்திரிச்சு வரும்போதும் என்ன பண்றாரு? அப்பதான் சங்கீதம் 23 எழுதுறாரு, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு. எங்கதான் எழுதுறாரு? எல்லாம் சுத்தி ஓட விடும் போது என்னன்னு எழுதுறாரு? கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறாருன்னு அந்த இடத்துல எழுதுறாரு. இப்போ வேலையில ஒவ்வொரு வேலையிலையும் ஒவ்வொரு பிரச்சனை வரும் பொழுது இதே மாதிரி
தாவீத மாதிரி என்ன பண்ணும்? கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்ற அந்த ஸ்டேஜில் இருக்கோம்னா நம்மளுக்கு என்ன, நம்மளுடைய ஐடென்டிட்டி, நம்ம யாருன்றது நம்ம எங்க தான் வச்சிருக்கோம்? தேவன் மேலதான் வச்சிருக்கோம். நம்மளுடைய தொழில் மேலேயோ, நம்மளுடைய சொத்து மேலேயோ, நம்மளுடைய ஆஸ்தி மேலேயோ, நம்மளுடைய சொந்தங்கள் மேலேயோ என்ன பண்ணல, வைக்கல. அப்படி வைக்கும் பொழுது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 சாமுவேல் 17 தாவீதும் கோலியாத், அந்த கோலியாத்தோடைய கதை வருது. கோலியாத் வந்து என்ன பண்றாரு, நின்னு தூஷிச்சுக்கிட்டே இருக்காரு, கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. உண்மையிலேயே 2 பேர் 2 அடையாளத்தோடு நிக்கிறாங்க. இப்போ கோலியாத்து முன்னாடி 2 பேர் கோலியாத்துக்கு முன்னாடி அடையாளத்தோடு நிக்கிறாங்க. ஒன்னு சவுல் எப்படி, எந்த அடையாளத்தோட நிக்கிறான்? ராஜான்ற அடையாளத்தோட. தாவீது எப்படி நிக்கிறான்? சிறிய பையன், அதாவது மெய்ப்பனோட அடையாளம். இப்போ 2 பேர் நிக்கிறாங்க, ஒரு பெரிய யுத்தம். ஒருத்தரோட சண்டை போடணும். இப்போ ஒருத்தர் என்னென்ற அடையாளத்தோட நிக்கிறாங்க? ராஜான்ற அடையாளத்தோட நிக்கிறாங்க. இன்னொருத்தர் மெய்ப்பென்ற அடையாளத்தோட நிக்கிறாங்க. ஆனா யாரு பயந்து அந்த இடத்துல நடுங்கலாம்? சவுல் தான் என்ன பண்றாரு? பயந்து நடுங்கிறாரு. இவன் போய் சண்டை போடுறேன், கர்த்தர் என்னை மீட்பாருன்னு சவுலை பார்த்து பேசும் போதோ சவுல் என்ன சொல்றாரு? இல்லப்பா வேணாம், போயிடாதன்றாரு. அவருக்கு அவர் மேல அந்த ராஜரிகத்து மேல இருந்த அந்த அவருடைய அந்த அடையாளத்தை அவர் மாத்திக்கிட்டனால பக்கத்துல இருக்கவர் வந்து என்னன்னு சொல்றாரு? என்னால இந்த இதை ஜெயிக்க முடியும், என்னுடைய அடையாளம் யாருதான்? தேவன் தான். தேவன் வெட்கப்படுத்த விட மாட்டாருன்னு சொல்லும் போது அவரால் என்ன பண்ண முடியல, நம்ப முடியாம அவருடைய பட்டயத்துல தூக்கி இவர் மேல மாட்டுறாரு. அவர் நடக்க முடியாம கடைசியில என்ன பண்றாரு? தாவீது எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு 5 கூழாங்கலோட போய் ஒரு தடியோட அங்க போய் நிக்கிறாரு. இப்போ உண்மையான அடையாளம்னா யார் தான் போய் நின்றுக்கணும்? சவுல் தான் அங்க போய் நின்றுக்கணும். தாவீது அங்க போய் நின்றுக்கவே முடியாது. ஏன்னா அவருக்கு அந்த அடையாளமே கிடையாது. அவருக்கு அந்த அடையாளமே கிடையாது. அப்ப அந்த அடையாளமே இல்லாதவர் எப்படி போய் நிக்கிறாரு? அவரோட அடையாளம் எங்க இல்ல, வெளியில அவர் செய்யற அந்த தொழில் இல்ல, அவருக்குள்ள இருந்த அந்த தேவனுக்குள்ள இருந்துச்சு. அவருக்குள்ள தேவன் தந்த அந்த அடையாளத்துல அவர் நின்னாரு. சவுலுக்கு தேவன் ராஜான்ற ஒரு அடையாளம் கொடுத்தாலும் தேவன் அந்த உள்ள ஆழத்துக்குள்ள கொடுத்த அந்த அடையாளத்தை விட்டுட்டு தேவன் தந்த வெளி அடையாளத்துக்குள்ள அவர் நினைச்சுக்கிட்டு இருந்தனால என்ன ஆயிடுச்சு? அவர் நிக்க வேண்டிய பிரச்சனை, அவருக்கு பலன் இருந்துச்சு, சவுலுக்கு பலன் இருந்துச்சு, திறமை இருந்துச்சு. தேவன் அதற்காக தான் சவுலை என்ன பண்ணியிருக்காரு? அபிஷேகம் பண்ணி அந்த இடத்துல எல்லாமே இருக்கு. அபிஷேகம் இருக்கு, பின்னாடி ஒரு படம் இருக்கு, பொசிஷன் இருக்கு. அவருக்கு இல்லாத எதுவுமே இல்ல, எல்லாமே இருக்கு. ஆனா அவருடைய அடையாளம் அதன் மேல போனனால, தேவன் தந்ததன் மேல போனதுனால அந்த பிரச்சனையை அவரால் மேற்கொள்ளவே, அவர் பார்த்து பயந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. ஆனா தாவீதை எடுக்கும் போது இது எதுவுமே இல்லை. இது அவர் ராஜாவும் கிடையாது, அவருக்கு பின்னாடி ஒரு படபலமும் கிடையாது, ஆயுதத்தை எப்படி ஏந்தணும்னு கூட தெரியாது. அவருக்கு எல்லாம் என்ன தெரியும்? ஆடு எப்படி மேய்க்கணும், அந்த கோலும் தடியும், அவ்வளவுதான். தடி கையில என்னது, அந்த உண்டிக்கோலை வச்சுட்டு என்னது நின்றுகிட்டு இருக்காரு. இப்படி நிக்கிற தாவீதால என்ன பண்ண முடியுது? அந்த பிரச்சனைய எளிதாக ஜெயிக்க முடியுது. அவர் கஷ்டமே படல. அப்போ நம்ம எதுலதான் இருக்கு? நம்மளுடைய ஐடென்டிட்டி அதுலதான் இருக்கு. உள்ள தேவன் என்ன வச்சிருக்காரு? உள்ள தேவன் என்னை படைக்கும் பொழுது தேவன் என்னை எவ்விதமாக பார்த்தார், அதுக்கு மேல அந்த எவ்விதமாய் பார்த்தார் மேல என்னெல்லாம் போடுறாரு? அழைப்ப போடுறாரு. நீ
போய் டீச்சர் ஆயிரு, இல்ல பிசினஸ் மேன் ஆயிரு, அந்த மாதிரி எதை மேல போட்டாலும் உள்ள கடைசியில எனர்ஜி எதுல தான் இருக்கு? அந்த அந்த கோர்ல தான் இருக்கு. அந்த உள்ள இருக்க அந்த அடையாளம். அந்த அடையாளம் என்ன? மத்தேயு 16:13-19. மத்தேயு 16:13-16. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகி என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இப்போ நம்மளுடைய அடையாளமும் எங்கதான் இருக்கு? குமாரன் அப்படின்றதுலதான் இருக்கு. உங்களுக்கும் என்னுடைய அடையாளம் எதுதான்? குமாரன். நம்ம எந்த அளவுக்கு தேவனை பிதாவா பார்க்கிறோமோ, அப்பாவா பார்க்கிறோமோ, பிதாவோட அப்பாவா எந்த அளவுக்கு பார்க்கிறோமோ அதுதான் நம்மளுடைய அடையாளம். இப்போ எவ்வளவு பெரிய, இப்போ உதயநிதி ஸ்டாலின் எடுத்துக்கோங்க. இப்போ வீட்டுக்கு போகும்போது அவர் எம்எல்ஏவா இருந்தாலும் அவர் வீட்டுக்கு போகும்போது ஸ்டாலினுக்கு யார் தான்? இல்லதான். அவர் அங்க போய் என்ன ஸ்டாலின் என்னதான் சிஎம்மா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்தோடனே உதயநிதி ஸ்டாலின் பார்த்து என்னதான் கூப்பிடுவாரு? அப்பான்னா கூப்பிடுவாரு, வேற எதுவும் கூப்பிட மாட்டார்ல. என்ன பொசிஷன்ல இருந்தாலும் என்னதான் உள்ள கடைசி உள்ள வர அந்த சோர்ஸ் என்னதான்? அப்பா. வெளியே நம்ம என்ன ஊழியம் செஞ்சாலும், எந்த வேலையில இருந்தாலும், டீச்சரா இருக்கலாம், இல்ல ப்ரொஃபஸர், இல்ல பிசினஸ் மேன், இல்ல எந்த ஒரு தொழில், இல்ல எதுல இருந்தாலும் கடைசி இதெல்லாம் கலட்டிட்டு என்னுடைய அடையாளம் என்னது? நான் தேவனுடைய குமாரன். நான் தேவனுடைய குமாரன். ஆதாமை பத்தி எழுதும் போது என்ன எழுதுறாங்க? ஆதாம் கடவுளின் மகன். ஆதாம் கடவுளின் மகன் தான் எழுதுறாங்க, வேற எதுவுமே எழுதல. என்ன எழுதுறாங்க? ஆதாம் கடவுளின் மகன். அப்போ இந்த அடையாளம் தான் என்னது? ஒவ்வொருத்தருடைய அடையாளமே. நான் யாரு? கடவுளின் மகன். நான் யாரு? அந்த முதல்ல என்ன சொன்னேன்? நான் டேஷ் சொன்னது. அது நான் யாரு? கடவுளின் மகன். அப்படி நான் கடவுளின் மகன்ற அந்த வெளிச்சம் வரும்போது 17-19 மத்தேயு 16:17-19. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோன், நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்ட அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். இப்போ இங்க என்ன சொல்றாரு? 17வது வசனத்துல, மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு ஏன் மாம்சம் ரத்தம் இதை வெளிப்படுத்தல அப்படின்னா, மாம்சமும் ரத்தமும் என்னதான் பார்த்துச்சு? இயேசுவ வெளியே அவர் செஞ்ச கிரியைகளை பார்த்து, இவர் யாரு? எலியா, எரேமியா, தீர்க்கதரிசிகள், யோவான் ஸ்நானகன் தான் சொன்ன தெரிஞ்சதே தவிர, வெளியே மாம்சமும் ரத்தமும். இப்போ ஒருத்தரை பார்த்தோன்னே என்ன பண்ணுவோம்? இவங்க டீச்சர், போலீஸ் யூனிஃபார்மை பார்த்தோன்னே இவங்க போலீஸ் அதிகாரின்னு சொல்ல முடியுமே தவிர, அவர் தேவனுடைய குமாரன்னு நம்ம சொல்லணும்னா அது என்னது? அந்த வெளிப்பாடு. அது யார்தான் வெளிப்படுத்தணும்? பரலோகத்திலிருந்து என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இந்த வெளிப்பாடு பிதா நம்மளுக்கு ஏற்கனவே
கொடுத்துட்டாரு. அந்த வெளிப்பாடை நம்ம என்ன பண்ணணும்? அறிஞ்சுக்கணும். பிதா என்னுடைய தகப்பன்ற வெளிப்பாடை என்ன பண்ணணும்? நம்ம அறிந்து கொள்ளணும். இன்னைக்கு அதுலதான் என்ன இருக்குது? எல்லாமே இருக்கு. இன்னைக்கு அதை மறந்துகிட்டு என்னென்னவோ சரி, அப்படி நம்ம அறிஞ்சுக்கிட்டோம்னா என்ன ஆயிடுது? பாதாளத்தின் வாசல்கள் நம்மை மேற்கொள்ளாது. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நம்மளுக்கு கிடைக்குது. பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்படும், கட்டவிழ்க்கப்படுவதோ பரலோகத்திலும் கட்டவில். இந்த சன்ஷிப்குள்ள தேவனுடைய குமாரத்துவத்துக்குள்ள நம்ம வரும் பொழுது, நான் குமாரன், நான் தேவனுடைய குமாரன்ற அந்த அறிவு வரும் பொழுது என்ன? பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. பரலோகத்தின் திறவுகோலை யார் கையில வந்துருது? நம்ம கையில வந்துருது. இப்படி நீங்க உங்களுக்கு பரலோகத்தின் திறவுகோல் கையில வந்துருச்சுன்னா, வேலையில போய் நீங்க கஷ்டப்படுவீங்க, இல்ல பிசினஸ்ல போய் திருப்பி என்ன பண்றது ஏது பண்றதுன்னு போய் முட்டி மோதி அவ்வளவு கஷ்டப்படுவோமா? நான் வேலையில எப்படி நான் சக்சஸ் ஆகுறது, வேலையில என்னெல்லாம் பண்ணி சக்சஸ் ஆகுறதுன்னு யோசிப்போமா? இல்ல என் அடையாளம் என்னன்னு தெரிஞ்சு அந்த அடையாளத்துக்கான சாவிய நம்ம வாங்குவோமா? நவநீதன் அங்கிள் ஒரு ப்ரோக்ராம் போடும் போது ஜெனிசன் ஒரு சின்ன ப்ரோக்ராம் போடுவாங்க. ஜெனிசன்னு ஒரு சின்ன ப்ரோக்ராம். அப்போ டீ கடையில் என்ன பண்ணுவாங்க? எல்லாம் நின்று டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க ஒரு பைத்தியக்காரனா என்ன பண்ணுவான்? ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த டீ ஓனர், கடைக்கார ஓனர் என்ன சொல்லுவாரு? இந்த அப்பா போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னோடனே அவர் போய் பம்ப் அடிச்சு தண்ணி எடுத்துட்டு வந்தோடனே இவர் என்ன பண்ணுவாரு? டீ எடுத்து கொடுப்பார், டீ ஃப்ரீயா கொடுப்பாரு. அப்ப எல்லாம் சுத்தி இருக்கவங்களாம் என்ன கேட்பாங்க? இவர் யாருன்னு கேட்கும் போது இவர் என்ன சொல்லுவாரு? யாருன்னு தெரியாது. அப்போத்துல இருந்து என்னது? அறிவு பாதிக்கப்பட்டு இருந்தனால நான் அப்பப்போ ஏதாவது சின்ன சின்ன வேலை சொல்லி அவருக்கு நான் சாப்பாடு கொடுப்பேன் அப்படின்னு அதே இடத்துல எத்தனையோ வருஷமா என்ன பண்றாரு? பைத்தியமாவே அந்த இடத்துல இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பெரியவர் வருவார். ஒரு நாள் ஒரு பெரியவர் வந்து இந்த முகத்தை என்னது எங்கேயோ நம்ம பார்த்துருக்கோம்னு சொல்லி ஒரு அடையாளத்தை தேடுவார். அடையாளத்தை பார்த்தா அவருடைய முதுகுல என்ன இருக்கும்? ஸ்டார் நட்சத்திர ஒரு இது அடையாளம் இருக்கும். அதை பார்த்தோன்னே அந்த ஜெனிசனை பார்த்து சொல்லுவாரு, உனக்கு நீ யாருன்னு தெரியுமானோடனே அவன் முழிப்பான். அப்புறம் அவர் சொல்லுவாரு, நீ ஜெனிசன், உன் பேரு ஜெனிசன், நீ பெரிய ஜமீன்தாருடைய மகன் அப்படின்வார். இவ்வளவு நாள் அவருடைய அடையாளம் என்னன்னே தெரியாம எங்க நின்றுகிட்டு இருக்காரு? டீ கடையில நின்று ஏதோ ஒரு சாப்பாடுக்கு நின்றுகிட்டு இருக்காரு. நீ சின்ன வயசுல தொலைஞ்சு போயிட்டப்போ உங்க அப்பா அம்மா இன்னுமே உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து நிறைய பேர் எப்படிதான் இருக்கும்? இந்த ஜெனிசன் மாதிரிதான் இருக்கும். என்னன்னே தெரியாம எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ மூணு வேளை சாப்பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்ற ஒரு இடத்துல என்ன பண்ணிடுறோம்? நம்ம நம்ம அப்படி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்மளுடைய அடையாளம் நான் தேவனுடைய குமாரன்னு தெரியும் பொழுது பரலோகத்தின் திறவுகோல் யார் கையில இருக்கு? நம்ம கையில இருக்கு. பரலோகத்தின் திறவுகோல்னா பரலோகத்தை பத்தி எவ்வளவு கேட்டிருக்கீங்க? அது என்னது? தங்க வீதி எல்லாமே. அதோடைய சாவியே உங்க கையில வந்துருச்சுன்னா இங்க பணத்துக்கு கஷ்டம் கிடையாது. அங்க என்னது? தெய்வீக சுகம்னா இங்க என்னது? நம்மளுக்கு நோயே கிடையாது. அங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னா இங்க துக்கமே கிடையாது. அங்க மரணம் கிடையாதுன்னா இங்கேயும் மரணம் கிடையாது. அப்ப அந்த திறவுகோலின் வாசலின் சாவி யார் கையில தான் இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. அந்த சாவி என் கையில தான் இருக்குன்னே தெரியாம நம்ம என்ன பண்றோம்? கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ கடன் இருக்கு, கடன் அடைக்கணும். வீட்டுக்குள்ள ஒரு பீரோ இருக்கு, அந்த பீரோக்குள்ள ஃபுல்லா பணம் இருக்கு. ஆனா அந்த பீரோ சாவி என் கையில இருக்குன்னே எனக்கு தெரியாம நான் என்ன பண்றேன்? அந்த கடன்காரனுக்கு கடனை கொடுக்க முடியாம அந்த கடன்காரன்ட்ட
டெய்லி திட்டு வாங்கி ஏதோ ஒரு கொஞ்சம் கொஞ்சம் சம்பாதிச்சு எந்தாப்பா இவ்வளவுதான் முடியுது இவ்வளவுதான் முடியுதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா கட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனா என்னைக்கு எனக்கு இந்த சாவி இருக்கு, இந்த சாவி அந்த பீரோவை திறக்கும், அந்த பீரோவை திறந்தா உள்ள பணம் இருக்கு, என்னால எல்லாவற்றையும் ஒரே நொடியில மாத்த முடியும்னு என்னைக்கு அந்த அறிவு எப்போ வரும்? அந்த சாவி என் கையில தான் இருக்குன்னு தெரியணும். பரலோக ராஜ்யத்தின் சாவி திறவுகோல் எங்கதான் இருக்கு? என் கையில தான் இருக்கு. அந்த திறவுகோலின் சாவி என் கையில தான் இருக்குன்றதை விட நான் குமாரனா போய் அங்க என்ன பண்ணணும்? திறக்கணும். நான் குமாரன் அப்படின்றது என்ன 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 ஆகணும்? நம்மளுடைய உள் மனசுக்குள்ள நம்மளுக்கு இறங்கணும். நான் தேவனுடைய குமாரன். இன்னைக்கு வந்து சபையுமே நான் தேவனுடைய குமாரன்றத மறந்துருச்சு. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி 5 தலைமுறை பார்த்தாலும் ஒரு 200 வருஷம் வாழ்றீங்க. 200 வருஷம் வாழ்ந்து 5 தலைமுறை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. 5 தலைமுறைகள். அப்போ 5ஆவது தலைமுறை என்னன்னு கூப்பிடணும்னு எனக்கு தெரியல. அதாவது 5ஆவது தலைமுறை ஏதோ ஒன்று கூப்பிடும் போது அந்த குழந்தைய நீங்க கொஞ்சிட்டு வீட்டுக்கு வந்து உங்க அப்பாவை பார்க்கும்போது என்னன்னு தான் பார்ப்பீங்க? அப்பாவை தான் பார்ப்பீங்க. அவர் உங்களுக்கு என்னவா தான் இருப்பாரு? அப்பாவா தான் இருப்பாரு. இன்னைக்கு சபை இந்த பிதா நம்மளுடைய அப்பான்றத மறந்து மணவாட்டின்ற அதாவது நான் மணவாட்டி நான் குறைச்சு சொல்லல, மணவாட்டியும் நம்மளுக்கு நம்ம மணவாட்டி தான். ஆனா மணவாட்டியை விட என்னது, நான் மணவாட்டியா இருந்தாலும் அவருக்கு என்னது, அவர் எனக்கு அப்பா தான். நான் மணவாட்டி, ஆமா நான் மணவாட்டி தான். நான் யாருக்கு? இயேசுக்கு நான் சபையாகிய மணவாட்டி. ஆனா பிதா எனக்கு யாரு தான்? அப்பா. அதனால எப்போ இருந்தாலும் என்ன ஒரு மைண்ட்ல, பிதா என்னுடைய அப்பா. என்ன ஆனாலும் பிதா என்னுடைய அப்பா. இது இது இந்த ஒரு வெளிப்பாட்டுக்குள்ள நம்ம வரும் பொழுது பரலோகத்தின் திறவுகோலே என்ன இது நம்மளுடைய கைகள்ல வந்துடுது. கடைசியா ஒன்னே ஒன்று மட்டும் பார்த்து முடிப்போம், அந்த டிஸ்பிளேல போடுவோம். சரி, நான் இந்த இதுல தான் இருக்கேனா இப்போ தெரியணும்ல. இப்போ உண்மையிலேயே அப்பான்ற ஒரு மனநிலையில தான் நான் இருக்கேனா, இல்ல வேற ஏதோ ஒரு மனநிலையில இருக்கேனான்றதுக்காக நான் சில இதெல்லாம் சில டிஃபரன்சஸ் ஒரு மனநிலையிலையும் எப்படி இருப்பாங்கன்றத சொல்றேன். அதுல நீங்க எங்க இருக்கீங்கன்றது பாத்துக்கோங்க. அதுல குமார மனநிலையில இருக்கீங்களா, இல்ல அனாதை பிதா என்னுடைய அப்பா இல்லைன்ற மனநிலையில இருக்கீங்களான்றத நீங்க பாத்துக்கோங்க. முதலாவது, கடவுளோடு உள்ள உறவு. கடவுளோட உறவு எப்படி இருக்கும்? குமாரத்துவத்துல கடவுளை அப்பாவாக தந்தையாக பார்ப்பாங்க. கடவுளை எப்படி பார்ப்பாங்க? அப்பாவாக தந்தையாக. ஆனா அனாதையா ஃபீல் பண்ணீங்கன்னா கடவுளை எப்படி பார்ப்பீங்க? எஜமானா பார்ப்பீங்க. தேவனை தேவனா பார்ப்பீங்க. தேவன் அவர் வந்து ரொம்ப பெரிய தேவன், அப்படியே ஒரு மாதிரி பயந்து அவர் என்ன பண்றாரு, அவர் எஜமான், நான் வேலைக்காரன், அப்படி பாக்குறீங்களா? இல்ல அவர் என் அப்பா. அதாவது அப்பா பேரை சொல்லும் போதே என்ன ஆகும்? ஒரு சந்தோஷம் வரும். இல்ல ஐயோ அவர் வந்து பயங்கரமான தேவன்ற ஒரு பயம் இருக்கா? அடுத்து ரெண்டாவது, சார்பு. இங்கிலீஷ்ல எடுத்துக்கிறேன். ரெண்டாவதுங்க சார்பு. அதாவது குமாரத்துவத்துல இருந்தீங்கன்னா நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைஞ்சு இன்டர்டிபெண்டன்ட், அவரை சார்ந்து நீங்க இருப்பீங்க. இண்டிபெண்டன்ட் கிடையாது. அதாவது ஆர்ஃபன் மைண்ட் செட்ல இருந்து என்ன இருப்பீங்க? இண்டிபெண்டன்ட். தேவனை சார்ந்தே இருக்க மாட்டீங்க.
தேவனை சார்ந்து இருக்க மாட்டீங்கன்னா தேவன் இல்லாமலே என்னால எல்லாத்தையும் செய்ய முடியும்ன்ற ஒரு மனநிலையில இருப்பீங்க. ஆனா குமாரத்துவத்துல இருந்தா இப்போ ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு ஒரு காசு தேவைப்படுதுன்னா அவன் ஃபர்ஸ்ட் யாரதான் யோசிப்பான்? அப்பாவை தான் யோசிப்பான். இல்ல எனக்கு அது தேவை, எனக்கு அந்த அப்படி ஒரு உறவு இல்லைன்னா என்ன பண்ணும்? நானா சம்பாதிக்கணும்னு என் மைண்ட்ல வரும். அப்போ எனக்கு அது எதுவா இருக்கட்டும், வேத வாசிப்பா இருக்கட்டும், ஜபமா இருக்கட்டும், இதெல்லாம் நான் செய்யணும்னு நினைக்கும் போது நானா செய்யணும்னு நினைக்கிறேன்னா இல்ல வேற அதாவது அவங்க வேற ஒருத்தரை சார்ந்து செய்யணும்னு நினைக்கிறேன்னா இல்ல நானாவே செய்யணும்னு நினைக்கிறேன்னா? என்னாலே செய்ய முடியும் அப்படின்னா அப்படி நீங்க நினைக்கிறீங்கன்னா எதுல நீங்க இருக்கீங்க? நீங்க அனாதையின் அந்த இருதயத்துல இருக்கீங்க. அப்புறம் தியாலஜி, தேவனை பற்றி உள்ள அந்த இது என்ன? குமாரத்துவத்துல live by the law of love, அன்பின் பிரமாணத்தின்படி வாழ்வோம். அன்பின் பிரமாணத்தின்படி எப்படி வந்திருக்கு? அன்பின் சட்ட திட்டத்தின்படி வாழ்வோம். ஆனா அதுல எப்படி வாழ்வோம்? சட்டத்தை நேசித்து வாழ்வோம். அன்பின் பிரமாணத்துல வாழ்வோம். அங்க பிரமாணமே என்ன ஆயிடும்? அன்பு பிரமாணத்தை என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம்? நேசிக்க ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு அடுத்து செக்யூரிட்டி, அதாவது எனக்கு இப்போ ஒரு காரியம் இருக்குன்னா எனக்கு எந்த அளவுக்கு இப்போ கொரோனா வரும்போது எத்தனை பேர் பாதுகாப்பா ஃபீல் பண்ணீங்க, எத்தனை பேர் பாதுகாப்பா ஃபீல் பண்ணல? இப்போ பாதுகாப்பா ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க யாரு? குமாரர்கள். அவர்களுக்கு என்ன இருக்கும்? இளைப்பாறுதலும் இருக்கும், சமாதானமும் இருக்கும். ஆனா இந்த அனாதை இருதயத்துக்கு என்ன இருக்காது? இளைப்பாறுதலும் இருக்காது, சமாதானமும் இருக்காது. ஏன்னா எப்போ என்ன நடக்கும்னே தெரியாது. ஆனா குமாரனா இருக்கும் பொழுது என்ன இருக்காது? அந்த பயமே இருக்காது. அப்புறம் நீட் ஃபார் அப்ரூவல், அனுமதி தேவை கிடையாது. அதாவது என்னை யாராவது சரி தவறுன்னு யாராவது என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தா தேவனுடைய அன்பால, குமாரத்துவத்துல எப்படி? தேவனுடைய அன்பால நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன், நான் கிருபையால் ரட்சிக்கப்பட்டவன். குமாரத்துவத்துல எப்படி இருக்கும்? தேவனுடைய அன்பால ஏற்றுக்கொள்ளப்பட்டவன், கிருபையால ரட்சிக்கப்பட்டவன். ஆனா இங்க எப்படி இருக்கும்? நான் கஷ்டப்பட்டு என்ன பண்ணுவேன்? நல்ல பேர் வாங்கணும்னு பிரயாசப்படுவேன். அனாதை இல்ல, கஷ்டப்பட்டு நல்ல பேர் வாங்கணும்னு பிரயாசப்படுவேன். அடுத்து எதற்காக சேவை செய்யறாங்க? குமாரத்துவத்துல தேவன் மேல இருக்க அளவு கடந்த அன்புனால செய்வாங்க. இப்போ தேவனுக்காக ஏதாவது செய்யறாங்கன்னா எதனால செய்யறாங்க? தேவன் அவர்கள் மேல வைத்த அந்த அன்பை அவர்கள் ருசித்து அந்த அன்பிலிருந்து இவர்கள் என்ன செய்யறாங்க? தேவனுக்காக செய்யறாங்க. ஆனா இந்த சைடு எதற்காக செய்யறாங்கன்னா பர்சனல் அச்சீவ்மெண்ட். எனக்கு ஏதாவது ஒரு நல்ல பேர் வேணும். நான் இப்போ ரெண்டு விதமா பைபிள் வாசிக்கலாம். ஒன்று தேவனுடைய அன்பிலிருந்து மூழ்கி தேவனுடைய அன்பிலேயே இருந்து அதுல இருந்து பைபிள் வாசிக்கலாம். இல்ல 4 பேரு நல்ல விதமா சொல்லணும், வருஷத்துக்கு 5 வாட்டி பைபிள் முடிச்சேன் அப்படின்னு சொல்றதுக்கும் சிலரு பைபிள் வாசிப்பாங்க. அப்போ எப்படி எதற்காக? இப்போ நான் வேற சும்மா பைபிள் மட்டும் சொல்ல, பிரேயர் அன்புல இருந்தும் ஜபம் செய்யலாம். இல்லை இவன் 1 மணி நேரம் ஜெபிப்பான், இவன் ஜப வீரன் சொல்றதுக்கும் என்ன பண்ணலாம்? ஜபம் பண்ணலாம். அடுத்து மோட்டிவ் பிஹைண்ட் கிறிஸ்டியன் டிசிப்ளின், கிறிஸ்தவர் ஒழுங்கிற்கு பின்னால் உள்ள ஊந்துதல். இது எதுல இருக்கும்? பிளஸ் அண்ட் டிலைட், மகிழ்ச்சியா அவங்களுக்கு இருக்கும். எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியா இருக்கும். இது எப்படி இருக்கும்னா டியூட்டியா இருக்கும், கடமை. இது எப்படி இருக்கும்? ஏன்னா கடமையை செஞ்சாதான் தேவனிடத்துல என்ன பண்ண முடியும்? இரக்கத்தை
பெற முடியும். அதனால என்ன பண்ணுவாங்க, இந்த அனாதை இருதயத்தை உடையவங்க அந்த கடமையை செஞ்சு எப்படியாவது தேவனிடத்துல அந்த இரக்கத்தை பெற்றணும்னு பண்ணுவாங்க. அப்புறம் மோட்டிவ் ஃபார் பியூரிட்டி, எதற்காக பரிசுத்தமா இருக்கணும்னா, இந்த குமாரத்துவத்துல இருக்கவங்க பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று இருப்பார்கள். ஏன்னா அவர்களுக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த உறவு என்ன ஆயிடக்கூடாது, கெட்டக்கூடாது அப்படின்றதுக்காக அவர்களுக்கு வாஞ்சையா இருக்கும். அவர்களுக்கு வாஞ்சையா இருக்கும். ஆனா இந்த இடத்துல மஸ்ட் பி ஹோலி, பரிசுத்தமா இருந்தாதான் என்ன பண்ண முடியும், தேவனிடத்துல கிருபைய பெற்றுக்கொள்ள முடியும், பரலோகம் போக முடியும்ன்ற ஒரு மனநிலை இருக்கும் பொழுது இவர்கள் என்ன பண்ணுவாங்க, இது என்ன மனநிலை, பரிசுத்தம் இருந்தாதான் எனக்கு இதெல்லாம் வருதுன்ற மனநிலை வேற. இல்ல எனக்கு இந்த பாவம் உள்ள வந்துருச்சுன்னா எனக்கும் அவருக்கும் உள்ள உறவு போயிடுமேன்ற ஒரு துடிப்பு வேற. அடுத்து செல்ஃப் இமேஜ், அவர்களை பற்றி அவர்கள் எப்படி பார்ப்பார்கள், குமாரத்துவத்துல இருக்கவங்க அவங்கள பாசிட்டிவா பார்ப்பாங்க. அவங்கள என்ன, நான் தேவனால் தேவ சாயலால் சிருஷ்டிக்கப்பட்டவன், தேவன் என்ன பண்ணியிருக்காரு, அழகா படைச்சிருக்காரு, சிறப்பா படைச்சிருக்காரு அப்படின்னு இவங்க பார்ப்பாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, தங்களை நேசிக்க முடியாமல் இருப்பார்கள். அவங்கள பார்த்தாலே அவங்களால என்ன பண்ண முடியாது, நேசிக்க முடியாது. மற்றவங்களை கூட இருவாங்க, அவங்களே என்ன பண்ண மாட்டாங்க, நேசிக்க மாட்டாங்க. அடுத்து சோர்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட், எங்க இருந்து அவளுக்கு இளைப்பாறுதல், அவர்களுக்கு அந்த ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, அப்பாவின் பிரசன்னத்துல அப்பாவின் அன்புல தான் இவங்களுக்கு கிடைக்கும். என்ன பிரச்சனை நடந்தாலும், நான் இயேசு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அன்னைக்கு, அவ்வளவு கடல் அடிச்சுக்கிட்டு இருக்கு, படகுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதாவது என்ன சொல்ல போனா எழுப்பும் போது என்னன்னு சொல்றாங்க, படகு மூழ்க போறது அப்படின்னு தான் சொல்லி எழுப்புறாங்க. இவர் அடியில படுத்திருந்தாருன்னா உண்மையிலே அடியில என்ன ஆயிருக்கும், தண்ணி மூஞ்சில பட்டிருக்குமா பட்டிருக்காதா, ஒரு போட்ல இருக்காங்க, தண்ணி என்ன ஆகுது, தூக்கி தூக்கி அடிச்சதுன்னா தண்ணி மூஞ்சில அடிச்சிருக்குமா அடிச்சிருக்காதா, ஒரு போட்ல இருக்கும் போது. அது கூட இல்லாம உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதை கொந்தளிக்கிறதுக்கே என்ன பண்ணிட்டாங்க இவங்களாம், பயந்துட்டாங்க. மூழ்கிற அளவுக்கு வந்தாலும் அவர் என்ன பண்ணல, தூக்கத்துல இருந்து எழும்பல. இவங்க போய் எழுப்ப வேண்டியதா இருக்கு, என்னன்னு, எந்திரிங்க அப்படின்னு. ஆனா இந்த சைட் பாருங்க, இவங்க எங்க இருந்து இந்த கம்ஃபர்ட் இளைப்பாறுதலை தேடுவாங்கன்னா, ஒண்ணு அடிக்ஷன்ஸ், போதை மருந்து அந்த மாதிரி போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, கம்பல்ஷன்ஸ். அப்படி இல்லைன்னா பிஸினஸ், வேலையில என்ன பண்ணுவாங்க, அவங்களையே பிஸியா வச்சுப்பாங்க. இல்லைன்னா ஹைப்பர் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி, மதத்துல என்ன பண்ணுவாங்க, அவங்களையே உட்படுத்தி அதை செய்யணும் இதை செய்யணும், அவங்களையே என்ன பண்ணுவாங்க, வற்புறுத்திக்கிட்டு அவங்களே என்ன பண்ணுவாங்க, அந்த அந்த டைமே கொடுக்காம யோசிக்கிறதுக்கு. ஏன்னா அப்படி செஞ்சாதான் உங்களுக்கு என்ன ஆகுது, மன திருப்தி வருது. நான் தேவனை என்ன பண்ணியிருக்கேன், திருப்தி படுத்தியிருக்கேன்ற மனநிலை எப்பதான் வருது, அப்பதான் வருது. அடுத்து பியர் ரிலேஷன்ஷிப், humility and unity as you value others and are able to rejoice in the blessing and success. குமாரத்துவத்தில் எப்படி இருக்கு, அவர்கள் தாழ்மையா இருப்பாங்க, அதே நேரத்துல அவர்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாகவும் அவர்களுடைய வெற்றியை கொண்டாடுகிறவர்களாகவும் இருப்பாங்க. குமாரத்துவத்துல எப்படி இருப்பாங்க, சேர்ந்து இருப்பாங்க, அதே நேரத்துல தாழ்மையா இருப்பாங்க. மற்றவங்க வெற்றி படும் பொழுது என்ன பண்ணுவாங்க, இவங்க சந்தோஷப்படுவாங்க. ஆனா இந்த இடத்துல எப்படி இருக்கும், ஏட்டிக்கு போட்டின்னு போட்டி இருக்கும், அதுக்கப்புறம் பொறாமை இருக்கும், மற்றவர்கள் இவங்க இப்படி மேல உயர்ந்துட்டாங்கன்ற ஒரு இது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் ஒவ்வொருவர் தப்பை எப்படி இவங்க ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, குமாரத்துவத்துல இருக்கவங்க அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அன்பால அந்த குற்றத்தை மறைத்து அவர்களை மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு தான் பார்ப்பாங்க.
குமாரத்துவத்துல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? அன்பால அந்த பிழையை மறைத்து பழைய நிலைமைக்கு கொண்டு வர பார்க்குவாங்க. ஆனா அனாதை இதயத்தை உடையவங்க அந்த குற்றம் பண்ணி அதை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி என்ன பண்ணுவாங்க? வெளியில காட்டுவாங்க. அதுக்கப்புறம் எப்படி அவர்கள் மேல இருக்க அதிகாரிகளை பார்ப்பாங்க? இதுல ரெஸ்பெக்ட்ஃபுல், மரியாதையோட கனத்தோட பார்ப்பாங்க. ஆனா அதுல பார்த்தாங்கன்னா அதிகாரத்தை ஒரு வழியா பார்ப்பாங்க. அதிகாரத்தை ஒரு வழி, நம்ம மேல இவன் இருக்கானே, வேற வழி இல்லை, இவனுக்கு கீழே இருந்துதான் அவனோன்ற ஒரு மனநிலை இருக்கும். அடுத்து திருத்துதலை எப்படி பார்ப்பாங்க? இவங்க ஆசீர்வாதமா பார்ப்பாங்க. இவங்க ஆசீர்வாதமா பார்ப்பாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த திருத்தப்படும் பொழுது அந்த திருத்துதலை வாங்கினாலும் ஏன் திருத்துதலை வாங்குவாங்கன்னா, திருத்துதலை வாங்கலைன்னா என்ன ஆயிடும்? ப்ளீஸ் பண்ண முடியாதுன்னு என்ன பண்ணுவாங்க? அந்த திருத்துதலை வாங்கினாலும் அது அவங்களுக்குள்ள காயமாவே இருக்கும். இவர் இப்படி பேசிட்டாரு, பாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு, என்னை இப்படி திருத்திட்டாரு. அதாவது அந்த இடத்துல அவங்கள திருத்திக்க அவங்க அந்த இடத்துல இப்படி பேசினாலும் அவங்களுக்குள்ள அது என்னவாவே ஆயிடும்? ஒரு காயமாவே ஆகி பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாரு, பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாருன்னே இருக்கும். அன்பை எப்படி இவங்க வெளிப்படுத்துவாங்க? திறந்து, பேஷண்ட் அண்ட் அஃபெக்ஷன். அவருடைய வாழ்க்கையே என்ன பண்ணிடுவாங்க? அர்ப்பணிச்சு மற்றவர்கள் வாழ்வதற்காக அவங்க என்ன பண்ணுவாங்க? அர்ப்பணிக்கிற லெவலுக்கு அந்த குமாரத்துவத்துல இருக்கவங்க நேசிப்பாங்க. அதே நேரத்துல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கண்டிஷனல். நீ இதை செஞ்சா நான் உன்னை நேசிப்பேன், நீ இதை செய்யலைன்னா, எனக்கு விருப்பப்படி நீ நடக்கலைன்னா என்ன பண்ண மாட்டேன், நான் உன்னை நேசிக்க மாட்டேன் அப்படின்னு வந்துடும். இப்போ தேவனுடைய பிரசன்னத்தை எப்படி உணர்வாங்க? குமாரத்துவத்துல இருக்கவங்க ரொம்ப க்ளோஸா தேவன் எப்பவுமே என்னை சுத்தி இருக்காருன்ற உணர்வுல இருப்பாங்க. இங்க எப்படி இருப்பாங்கன்னா, தேவன் எங்கேயோ தள்ளி இருக்காரு, தேவன் எங்கேயோ தள்ளி இருக்காருன்ற இதுல இருப்பாங்க. சரி, இவர்கள் எப்படி இருப்பாங்க? இவங்க குமாரர்களா ஃபீல் பண்ணுவாங்க. இவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? வேலைக்காரர்களாக, அடிமைகளாக ஃபீல் பண்ணுவாங்க. இவர்களுடைய தரிசனம் என்ன? குமாரர்களா இருக்கிற தரிசனம் என்ன? பிதாவுடைய அகாப்பேலோ, அதாவது அந்த அன்கண்டிஷனல். அவர் இதை செஞ்சாதான் நான் இதை உன்னை அன்பு கூறுவேன் சொல்லாத அன்பை இவர்கள் என்ன பண்ணும்? உணர்வதற்காக அது அவர்களுடைய தரிசனமாவே அவர்கள் வச்சிருப்பாங்க. பிதாவுடைய முழுமையான அன்பை உணர்வதற்காக இவர்கள் என்ன பண்ணுவாங்க? தரிசனமாவே வச்சிருப்பாங்க. இந்த அனாதை இருதயத்தையுடையவர்களுடைய நோக்கம், தரிசனம் என்னவா இருக்கணும்னா, ஸ்பிரிச்சுவல் ஆம்பிஷன். அதாவது இன்னும் ஆவிக்குரிய நிலைமையில நான் வளரணும், அதுக்கு நான் என்ன செய்யணும்? அங்க என்னது? அன்பை நான் உணரணும். இங்க என்னது? நான் ஆவிக்குரிய ஜீவத்துல இன்னும் வளரணும்னு தேவனுடைய அன்பையே உணராத இடத்துல, அதாவது எப்படியாவது நான் கஷ்டப்படணும், அப்படி கஷ்டப்படணும், இப்படி கஷ்டப்படணும், அது அந்த 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 ஆவிக்குரிய இன்னும் மேன்மை அடையணும்னு என்ன பண்ணுவாங்க? அவங்களையே அவ்வளவு கஷ்டப்படுத்திப்பாங்க. ஆனா கடைசியில எதிர்காலம் எப்படி இருக்கு? அந்த இவர்களுக்கு சுதந்திரமாய் இருக்கிறது, குமாரத்தர்களுக்கு சுதந்திரமாய் இருக்கிறது. ஆனா அனாதையா இருக்கவங்களுக்கு என்னன்னா, அவங்க போரிட்டாதான் அவர்களுக்கு அது கிடைக்கும். அவங்க கஷ்டப்பட்டு செஞ்சாதான் என்னது அவங்களுக்கு அது கிடைக்கும். இவங்களுக்கு என்னது? சாவி அவங்க கையில. இவங்க ஆனா பரலோகத்துக்கு போறதுக்கு என்ன பண்ணும்? கஷ்டப்பட்டு தேவனை ப்ளீஸ் பண்ணாதான் என்ன பண்ண முடியும்? பரலோகத்துக்கே போக முடியும். இப்போ இந்த ஒவ்வொருவருடைய மனநிலையும் எதுல இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னது? குமாரத்துவத்துல இருக்கா, இல்ல என்னுடைய மனநிலை ஒரு அனாதையை போல பிதாவை ஒரு அப்பாவா பார்க்காத ஒரு இடத்துல இருக்கா? இப்போ நான் யாரு அப்படின்றத கேட்கும்போது என்ன நீங்க சொல்ல போறீங்க? நான் தேவனுடைய குமாரனா,
இல்ல நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நான் வந்து இந்த வேலை செய்யறவன், எனக்கு வந்து இந்த வியாதி, எனக்கு வந்து நான் இது அதுன்னு நீங்க எதை வேணா நீங்க போட்டுக்கலாம். நீங்க அதெல்லாம் சொல்ல போறீங்க. உங்களுடைய அடையாளம் என்ன? நம்ம அப்படியே கண்களை மூடுவோமா? நம்மளத்தை நம்ம மாத்திக்க நம்மளுடைய வாழ்க்கையே ரொம்ப எளிதாயிடும். இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்வீங்க. இதே இப்போ ஒரு அம்பானியோட பையன், நீங்க படுற கஷ்டத்தை எதுவுமே அவன் படமாட்டான். ஏன் அவன் படமாட்டான்? ஏன்னா அவன் அம்பானியோட பையன். அவங்க அப்பா அவ்வளோ சேர்த்து வச்சிருக்காரு அவளுக்கு, காசுக்கு, எதுக்குமே அவனுக்கு கஷ்டம் இல்லை. எதை பத்தியும் அவன் யோசிக்க மாட்டான். நாளைக்கு ஒரு 10 கோடி ரூபாய் கார் வேணும்னாலும் என்ன பண்ணுவான்? போய் கஷ்டமே இல்லாம அந்த 10 கோடி ரூபாய் காரை ஈஸியா வாங்கிடுவான். நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த 10 லட்சம் ரூபாய் காருக்கே கஷ்டப்பட்டு வாங்குறோம். இந்த குமாரத்துவம், நான் தேவனுடைய குமாரன், பரலோகத்தின் தேவனுடைய குமாரன், பரலோகத்துடைய சாவியே என் கையில தான் இருக்கு. பரலோகத்தை சாவியே என் கையில தான் இருக்கு. பிசினஸா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், பரலோகத்துடைய சாவி என் கையில இருக்கு. நான் வந்து தேவனுடைய குமாரன். எனக்கு தேவைன்னா நாங்க திறந்து நான் எடுத்துப்பேன். எனக்கு சுகம் வேணுமா நான் திறந்து நான் எடுத்துப்பேன். எனக்கு சந்தோஷம் வேணுமா, எனக்கு துக்கமா இருக்கா, நாங்க அவருடைய அந்த கதவை திறந்து அவர் சமூகத்துல போய் உட்காந்து அவரோட மடி மேல படுத்து கிடந்து நான் என் சந்தோஷத்தை திரும்பி பெற்றுக்கொள்வேன். எதுவா இருந்தாலும் என் கையில சாவி இருக்கு. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. முதல்ல தேவன் ஆதாம் சபிக்கும் போது என்ன சொன்னாரு? முள் விளைவிக்கும், நீ வேர்வை சிந்திதான் இது பண்ணுவ. ஆனா இது எதுவுமே நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா எல்லாமே எதோட முடிஞ்சிருச்சு? சிலுவையோடைய முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு இப்போ தேவனுடைய குமாரர். ஆதாம் எப்படி வாழ்ந்தாரோ, ஆதாம் காலையில இன்னைக்கு இததான் சாப்பிடணும்ன்றதையே யோசிச்சிருக்க மாட்டாரு. அப்படியே நடந்து தோட்டத்துக்குள்ள ஜாலியா நடந்து போயிருப்பாரு. எந்த மரத்தை பார்த்து சாப்பிடணும்னு தோணுதோ அந்த மரத்துல இருந்து பிரிச்சு சாப்பிட்டுருப்பாரு. அவர் அதுக்காக என்ன பண்ணல? எந்த ஒரு பிரயாசம் எதுவுமே கிடையாது. ஏன்? ஆதாம் தேவனுடைய மகன். எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த கடன் அடைக்கணும், அந்த கடன் அடைக்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், இல்ல ஃபேமிலி இப்படி செட்டில் ஆகணும், இவ்வளவு பெரிய நிலைமைக்கு வரணும், இதுக்கெல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் ஓடி உழைச்சு என்னுடைய ஜீவன் எல்லாத்தையுமே ஊற்றி கடைசியில என்னதான் ஆகுது? ஒரு சின்ன அளவுல தான் வருது. நம்ம நினைச்ச அளவு எங்கேயோ இருக்கும், கடைசியில என்னதான் ஆகுது? ரொம்ப ரொம்ப சின்ன அளவு. மாசம் ஃபுல்லா உழைச்சிட்டு கடைசியில கையில மாச கடைசின்னு வந்தோடனே எவ்வளவுதான் நிக்குது? 1000மோ 2000மோ தான் நிக்குது. நினைச்சு இப்போ ஏதோ வெளியிருந்து ஊழியக்காரங்க வராங்க, நிறைய கொடுக்கணும்னாலும் காணிக்க இல்ல. ஆனா மாசம் ஃபுல்லா என்ன பண்ணிருக்கோம்? நம்மளுடைய பலத்தை அவ்வளவு ஊற்றி இருப்போம். எதுவா இருக்கட்டும் அவ்வளவு ஊற்றி எல்லாமே செஞ்சுட்டு கடைசியில என்ன இல்லாத மாதிரி இருக்கு, ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஒரு நிலைமை. அதெல்லாம் மாறுவதற்கு ஒன்னே ஒண்ணுதான், என் அடையாளம் நான் தேவனுடைய குமாரன். அந்த ஒரு வெளிச்சம், அது ஒரு வெளிப்பாடா வர 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 ஒவ்வொரு நாளும் காலைல எழுந்திரிச்சோன்னே கண்ணாடியை பார்த்து நீங்க சொல்லுங்க, நான் தேவனுடைய குமாரன், நான் தேவனுடைய குமாரன். பரலோகத்தின் சாவி யார் கையில இருக்கு? திறவுகோல் யார் கையில இருக்கு? என்னுடைய கையில இருக்கு. நான் எதற்காகவும் நான் பிரயாசப்பட மாட்டேன். இன்னொரு வசனம் என்ன இருக்குன்னா, எருசலேம்ல என்ன பெண்கள் கர்ப்பவலி இல்லாம என்ன பண்ணுவாங்க? குழந்தையை பெற்றெடுப்பார்கள். அந்த ஒரு நிலைமை. வேர்வை பண்ணணும், சம்பாதிக்கணும். இஸ்ரவேலுக்கு தேவன் சொல்லும் போது என்ன சொன்னாரு? நீங்கள் கையில்
கட்டாத வீட்டில தான் குடியிருப்பீர்கள். கானானை குறிச்சு சொல்லும் போது என்ன சொல்றாரு? கட்டாத வீட்டில் குடியிருப்பீர்கள். நீங்க நடாத திராட்சை தோட்டத்துல இருந்து என்ன பண்ணுவீங்க? பலனுக்கு. அப்போ இது எல்லாமே எங்கதான் இருக்கு? நான் யாருன்னு தெரியணும். எனக்கு இது எல்லாமே என்னதான் இருக்கு? ஆயத்தமாக்கி ரெடியா இருக்கு. ஆனா இது எல்லாத்தையுமே தேவன் ரெடி பண்ணி என்ன கொடுத்துட்டாரு? நம்ம கையில கொடுத்துட்டாரு. ஆனா அது என் கையில தான் இருக்குன்னே தெரியாம நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஓடிட்டு இருக்கோம். என்ன பண்றதுன்னு தெரியாம அவ்வளவு ஜீவனையும் ஊற்றி நம்மளுடைய முழு ஜீவனையுமே நம்ம ஊற்றோம். நம்ம அப்படியே கண்களை மூடி, என் அடையாளம் உம்முகம் அல்லவோ, என் முகவரி உம் சமூகம் அல்லவோ, என் அடையாளம் உம்முகம் அல்லவோ, என் முகவரி உம் சமூகம் அல்ல. உயர்த்திடுவேன். அயலாமல் தேடுவேன், துயராமல் வாழுவேன். அயராமல் தேடுவேன், துயராமல் வாழுவேன். பிரியாமல் பிணைவேன், பிரியமே பாதத்தில். பிரியாமல் பிணைவேன், பிரியமே பாதத்தில். என் அடையாளம் உம்முகம் அல்லவோ, என் முகவரி உம் சமூகம் அல்லவோ, என் அடையாளம் உம்முகம் அல்லவோ, என் முகவரி உம் சமூகம் அல்லவோ. ஒரு கஷ்டமில்லாத வாழ்க்கை, துயரமில்லாத வாழ்க்கை, நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை, இது எல்லாத்துக்குமே திறவுகோல் நம்மளுடைய கையில தான் இருக்கு. அந்த திறவுகோல் கையில இருக்குன்னே தெரியாம நம்ம என்ன பண்ணிட்டோம்? இவ்வளவு காலம் ஓடிக்கிட்டே இருந்திருக்கோம். இன்னைக்கு நான் தேவனுடைய குமாரன், இந்த திறவுகோலை வைத்து நான் பரலோகத்தை திறக்க போகிறேன். அந்த பரலோகத்திலிருந்து எனக்கு தேவையானது எல்லாம் நான் எடுத்துக்கொள்வேன். நீங்க அப்படியே உங்க இமேஜினேஷன்ல யோசிச்சு பாருங்க. அப்படியே ஒரு கையில ஒரு பெரிய திறவுகோல், அந்த டோர் அப்படியே திறந்து உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்களுக்கு சுகம் வேணுமா அந்த இடத்துல இருந்து சுகத்தை எடுத்துக்கோங்க. இல்ல உங்களுக்கு அந்த இடத்துல பணம் வேணுமா, பணத்தை எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல இருந்து சமாதானம் வேணுமா, சமாதானத்தை எடுத்துக்கோங்க. பிதா அங்க இருக்காரு, பிதாவுடைய அன்பையும் நீங்க உணரலாம். உங்களுக்கு அந்த திறவுகோலை திறந்து என்ன வேணுமோ, ஏன்னா நீங்க அவருடைய குமாரர்கள். இங்கே என்ன கட்டவிழ்க்கப்படுகிறதோ அங்கே கட்டவிழ்க்கப்படும், இங்கே கட்டி வைக்கப்படுறது அங்கேயும் கட்டி வைக்கப்படும். நீங்க திறந்து எடுக்க அங்க அங்க ஸ்பிரிச்சுவல் ரெலம்ல, ஆவிக்குரிய மண்டலத்துல, பரலோகத்துல இருந்து ஒரு 10,000 ரூபாய் கட்டு எடுத்தீங்கன்னா இங்க பேங்க் அக்கௌண்ட்ல அந்த 10,000 ரூபாய் கட்டு வந்துரும். என்னன்னா நம்ம அந்த குமாரன்ற அந்த ஒரு மனநிலையோட, அதுக்குன்னு எனக்கு இதெல்லாம் இருக்கு அதன் மேல நம்மளுடைய மனசு போயிடுச்சுன்னா சவுல் மாதிரி கடைசியில வந்துருவோம். சவுலுக்கு வந்து தேவன் ராஜரிகத்தை தந்தார். கழுத பின்னாடிதான் போனா, அவனுக்கு ராஜ்யத்தை தந்தார், அவனை ராஜாவா வச்சாரு, அவனுக்கு எல்லாமே அவனுக்கு கொடுத்துக்கிட்டே வராரு. குமாரன் தான் சவுலும், தேவனுடைய குமாரன் தான். ஆனா சவுல் அந்த தேவனுடைய அந்த பரலோக ராஜ்யத்திலிருந்து எடுக்கப்பட்ட அந்த ஜனங்கள், எடுக்கப்பட்ட அந்த மூப்பர் பின்னாடி அவன் இருதயத்தை வச்சனால அந்த அடையாளத்தையே இழந்து அது எதுவுமே இல்லாம அவன் நிக்கிறான். ஆனா தாவீது ஒரு மெய்ப்பனாக தான் இருக்கான். அவருக்கும் என்ன ஆகுது? அந்த குமாரன்ற அடையாளம் கொடுக்கப்பட்டு தேவன் எல்லாவற்றையும் தந்தாலும், இது எல்லாம் தந்தாலும் எனக்கு என்ன எதா வேணும்? நீங்க தான் எனக்கு வேணும், உங்களுடைய பிரசன்னமே எனக்கு போதும் அப்படின்னு நிக்கிற ஒரு நிலைமையில வரும் பொழுது எல்லாம் எளிதாகிறது.
தாவீதினுடைய சிங்காசனம் என்ன என்றென்றைக்கும், தாவீதுடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அவர் அந்த ராஜ்யத்தை காப்பாற்றணும்னு எதுவுமே பண்ணல. என் பசங்க தான் இனி அடுத்தடுத்து ராஜாவாகணும்னு எதுவுமே பண்ணல. அவர் பண்ணதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், எனக்கு நீங்க தரதை விட, அந்த அடையாளத்தை விட நான் உம்முடைய குமாரன் என்ற அந்த அடையாளம் தான் எனக்கு வேணும். நீர் எனக்கு தருகிற அந்த ஒரிஜினல் ஐடென்டிட்டி, ஐ ஆம் a son of God, நான் தேவனுடைய குமாரன்ற அடையாளம் தான் எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு மனநிலையிலேயே நம்ம அப்படியே ஜெபத்துல நம்ம காத்திருப்போம். யாரும் எழுப்பி நிற்போம். ஹல்லேலூயா. சத்தத்தை கேட்டோம், வார்த்தை வைத்து ஆண்டவர் ஏகப்பட்டவர் சீக்கிரமா ஜெபம் பண்ணாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஏகப்பட்டவர்கள் சீக்கிரமா ஜெபம் பண்ணாங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். தர்மியான நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். விஸ்வாப்பா கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய அடையாளம் இந்த உலகத்துல ஆண்டவரே எதன் மேலேயும் இருக்க கூடாதுப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த உலகத்துல நாங்க எங்களுடைய குணங்களோ, எங்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, நாங்க படித்த பட்டங்களோ, நாங்கள் ஆண்டவரே செய்கிற வேலைகளோ, ஆண்டவரே அப்படிப்பட்ட எதுலையும் எங்க அடையாளத்தை வைக்காதபடிக்கு அப்பா, நீங்க ஆண்டவரே எங்க அப்பா, நாங்க உங்க பிள்ளை, நான் உங்கள் பிள்ளை என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் அப்படி ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா எங்க அடையாளத்தை உங்க மேல வச்சு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தொடர்ந்து ஓட தேவன் நீங்க கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆண்டவர் எதையும் நாங்க ஆண்டவரே ஒரு அன்பின் மனதோடு செய்ய நீங்க கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. உங்க ஆண்டவரே அன்பை நாங்க உணர்ந்து அந்த அன்புல ஆண்டவரே நாங்க செய்ய கிருபை தாங்க. கட்டாயத்தினியோ விசனமாயோ அல்ல கர்த்தாவே. எதை செய்தாலும் கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, நாங்க உங்க பிள்ளைங்கிற ஒரு உணர்வோட, எங்களுக்கு நீங்க ஒரு அப்பா இருக்கீங்கிற ஒரு உணர்வோட செய்ய என் தேவன் நீங்க கிருபை தாங்கப்பா. இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய முகவரி நீங்களா இருக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. எங்களுடைய அடையாளம் எங்களுடைய எல்லாம் நீங்களா இருக்க வேண்டுமாய் செபிக்கிறப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க அப்படியாக மாற்றுங்கப்பா. நாங்க சவுல போல ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா அந்த ராஜ்யத்தின் மேல ஆண்டவரே அந்த அதிகாரத்தின் மேல மனநிலையை வைக்காதபடிக்கு அப்பா, அந்த தாவீதை போல ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா உங்களுடைய சமூகத்துல எங்களை தள்ளி விடாதீரும் என்று சொல்லி தாவீது ஜெபித்தது போல ஆண்டவரே நாங்களும் அப்படியாக உங்களுடைய பிரசன்னத்துல, உங்களுடைய அன்புல, உங்களுடைய சமூகத்துல நாங்க நிலைத்திருந்து அப்படிப்பட்ட இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள தேவனுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்கப்பா. இரக்கம் செய்யுங்கப்பா தேவனே. இந்த பரலோகத்தின் திறவுகோல் எங்க கையில இருக்குங்கிற ஒரு உணர்வு எங்களுக்கு நீங்க தாங்க ஆண்டவரே. அப்பா தேவனே ஸ்தோத்திரப்பா. நீங்க அந்த பூமியில வாழ்ந்த போது அப்பா, அந்த ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் வாழ்ந்தது போல நாங்களும் அப்படியாக வாழ்க்கையில உண்மை பிரதிபலிக்க என் தேவன் கிருபதாங்க இரக்கம் செய்யுங்கப்பா. வந்த யாவருக்கும் தேவன் அப்படிப்பட்ட ஒரு குமாரன் மனநிலையை தாங்க. நீங்க எஜமான், நாங்க வேலைக்காரர்கள், அப்படிப்பட்ட மனநிலை எங்களுக்கு வேண்டாப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. நாங்க அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறப்பா. நீங்க பொறுப்பிடுங்க. பேசின கிதியோனை கூட நீங்க பொறுப்பிடுங்கப்பா. இன்னும் அதிகமா எடுத்து நீங்க பயன்படுத்துங்க. ஐயாவையும் சிஸ்டர் ஆண்டவரே சிமியோன் சபையார் எல்லாரையும் நீங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தேவன். நீங்க எல்லாரையும் தேவன் நீங்க ஆஸ்வதிங்கப்பா. வந்த எங்கள் யாவருக்கும் அப்பா நீங்க அப்பாவா இருக்கிறீங்கப்பா, அம்மாவா இருக்கிறீங்க, மூத்த அண்ணனா இருக்கிறீங்கப்பா. அந்த தயவுக்காக நன்றிப்பா. நீங்களே பொறுப்பிடுங்க, பலப்படுத்துங்க. ஈஸ்வராம ஜெயிக்கிற நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல பாரங்களை மறவாதே. அவர் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இறக்கினால் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமான உன் ஐதை திரும்ப வாழவேது போல் ஆகிறது. ஆமென்.
கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் சாலியம் கட்டளையிட கடவர் என்பதே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நம்ம ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருந்து நம்ம ஒவ்வொருவரையும் காப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எத்தனை முறை என்னை மன்னிப்பீரோ, எப்படி என் நெஞ்சில் இடம் கேட்டீரோ, மறுதலித்தும் மறுவாய்ப்பெனக்களித்தீர், மகனின்று மனதார அழைக்கிறீர். மறுபடி மறுபடி நான் பாவத்தில் விழுந்தும் மாறுவேன் ஒரு நாள் என காத்திருந்தீர். இனியும் தாமதிப்பதில்லை, இனி நான் உங்க செல்ல பிள்ளை. இனியும் தாமதிப்பதில்லை, இனி நான் உங்க செல்ல பிள்ளை. பலமுறை எச்சரித்த போதும் அதை உதாசீனம் செய்தேன். என்ன நினைத்தீரோ, உன் குரல் தெளிவாக கேட்டும் கேளாதது போல் இருந்தேன். எப்படி பொறுத்தீரோ நினைத்து பார்க்கிறேன், உணர்ந்து சொல்கிறேன். இனியும் தாமதிப்பதில்லை, இனி நான் உங்க செல்ல பிள்ளை. இனியும் தாமதிப்பதில்லை, இனி நான் உங்க செல்ல பிள்ளை. என் ஒவ்வொரு அசைவிலும் சித்தம் செய்யணும், என் ஒவ்வொரு செயலும் உம்மை மகிமைப்படுத்தணும். நான் வாழ்கின்ற வாழ்க்கையில் உம்மை பிரதிபலிக்கணும். என்னை காண்கிற யாவரும் உம்மை பார்க்கணும். இனி நான் பழைய மனிதனில்லை, அப்பா நான் உங்க செல்ல பிள்ளை.